வாங்க நேரா நிமிர்ந்து உட்காந்துப்போம். முதுகு தண்டு கழுத்து தலை 3 நேர்கோட்டில் இருக்கட்டும். உச்சம் தலைக்கு மேல நேரா கைகள் வச்சுக்கிட்டு அனைத்தையும் காக்கும் இறைவா, தெய்வீக தந்தை மற்றும் தெய்வீக தாய், தெய்வங்களே, தெய்வ சக்திகளே, மகான்களே, மகரிஷிகளே, ஞானிகளே, சித்தர்களே, தேவர்களே, தேவதைகளே, அனைத்து உதவி செய்யும் தேவதைகளே, அனைத்து குணப்படுத்தும் தேவதைகளே, என் குல தெய்வமே, என் முன்னோர்களே, பஞ்சபூதங்களே, நவ கிரகங்களே, 27 நட்சத்திரங்களே, 12 ராசிகளே, குரு மற்றும் குருமார்களே, பிரபஞ்ச சக்தியே, எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் அனைத்து தொழில்களிலும் எனக்கு உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் என்னை வழிநடத்தி செல்வதற்கும் நன்றி நன்றி நன்றி. உச்சந்தலையில கைகள் வச்சுட்டு நன்றி உணர்வுடன் நன்றி. புருவமத்தில கைகள் வச்சுட்டு மரியாதையுடன் நன்றி. ஹார்ட் சக்கரால கைகள் வச்சுக்கிட்டு அன்புடன் நன்றி. இந்த நன்றி உணர்வோட அவங்க பிளஸிங்ஸ் நம்ம அப்படி எடுத்துப்போம். உள்ளங்கைகள் மெதுவாக உறக்கு, உள்ளங்கைகள் கண்கள் மேல வச்சுக்கிட்டு கண்களுக்கும் கைகளுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி உருவாகுறதை உணர்ந்து பார்ப்போம். முகத்துக்கு நேரம் கைகள் கொண்டு மகிழ்ச்சியான ஆனந்த புன்னகையோட கண்கள் திறந்து உள்ளங்கைகளை பார்ப்போம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் சார். வாழ்க வளமுடன். சைக்கோ சிம்பாலஜி அப்படின்ற பயிற்சி வகுப்பு இப்ப நம்ம கத்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த சைக்கோ சிம்பாலஜி அப்படின்னா சைக்கோனா மனம், சிம்பல்ஸ் குறியீடுகள் அல்லது சிம்பாலஜி அப்படின்னா சின்னங்கள். இந்த மனதை பலப்படுத்த, மனதை வளப்படுத்த, மனதை நமக்கு தகுந்த மாதிரி கொண்டு வர்றதுக்காக, நம்ம மனசோட கண்ட்ரோல்ல இருக்கோமா இல்ல மனசு நம்ம கண்ட்ரோல்ல இருக்கான்னு பார்த்தா இதுவரையும் நம்ம தான் மனசோட கண்ட்ரோல்ல இருக்கிறோம். மனம் என்ன சொல்லுதோ அதை கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். மனம் என்ன சொல்லுதோ, வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க எல்லாருமே. மனம் என்ன சொல்லுதோ அதை கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். மனம் என்ன சொல்லுதோ அதான் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். மனசு சரியில்லை, சரி இப்படி யோசிச்சு பாருங்களேன். மனசு எங்க இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். மனசு எங்க இருக்கு? அனைவரும் வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க. சந்தோஷா, மனம் எங்கு உள்ளது சொல்லுங்க. யாராவது பதில் சொல்லுங்க. மனசு எங்க இருக்கு? எஸ், மியூட் ரிலீஸ் பண்ணிருக்கீங்க. சொல்லுங்க, மனசு எங்க இருக்கு? மனசு மனம் முழுக்க. மனசு மனசுல இருக்கா? நம்ம எண்ணங்கள் தான் சார். எண்ணங்கள் தான் மனசு. தொகுப்பே மனம். எண்ணங்களோட தொகுப்பு மனசு. சரி, கரெக்டா சொன்னீங்க. எண்ணங்களோட தொகுப்பு மனசு. அது எங்க இருக்கு? உயிர் எங்கெல்லாம் இருக்கோ, அங்கெல்லாம் மனம் இருக்குங்க சார். உடம்பு முழுக்க உயிர் இருக்கு, அப்போ உடம்பு முழுக்க மனமும் இருக்குங்க. உடம்பு முழுக்க கொழுப்பு இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். உடம்பு முழுக்க மனசு இருக்கு. சரி, ஓகே. கொழுப்பு எங்க இருக்கு? உடம்பு ஃபுல்லா இருக்குப்பா. சரி, ஓகே. உயிர் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் மனசு இருக்கு. அப்போ மனசு உயிர் இருக்கிற இடத்துல இருக்கு. உயிர் உடம்பு ஃபுல்லா இருக்கு, மனசு உடம்பு ஃபுல்லா இருக்கு. சரி, மனசு சரியில்லை, ஏன் ஹார்ட் டச் பண்றோம்? உருவாகிறது அங்கதாங்க சார். மனம் உருவாகிறது அங்கதான். ஹார்ட் அங்கதான் இருக்கு. மனசு எங்க இருக்கு? ஹார்ட் இருக்கிற இடத்துலதான் இருக்கு. மனசு எங்க இருக்கு?
சார் இந்த ஆக்ஞா சக்கரம் சொல்றாங்க அதுவாங்க சார்? ஆக்ஞா சக்கரம் சொல்லக்கூடியதானா? அனாதை மனசு. ஓகே. ஆக்ஞா சக்கரம் அது மூளை பகுதியில இருக்கு. அது அறிவுன்னு சொல்லலாம் சொல்றாங்க. இதுல வேற மனசு மூணா வேற பிரிக்கிறாங்க. கான்சியஸ் மைண்ட், சப்கான்சியஸ் மைண்ட், சூப்பர் கான்சியஸ் மைண்ட். இது எப்படி வேற பிரிக்கிறாங்க? ஏற்கனவே எங்க இருக்குன்னு தெரியல. ஆனா அது மூளையில இருந்து உருவாகுதுங்க சார். நம்ம உயிர் சக்தி மூலியமா மூளையில இருந்து உருவாகுது. உயிர் சக்தி மூலியமா ஏன்னா ம் மூளையில இருந்துங்க சார். ஏன்னா கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு மனமே இருக்காது இல்லைங்களா? அப்போ மூளை சாவு தானேங்க சார் அது. மூளை சாவப்ப கோமா அவங்களுக்கு ஸ்டேஜ் மனம் போயிட்டாங்கன்னா இல்லாம போயிடுது. கான்சியஸ் மைண்ட்ல இருப்பாங்க. கான்சியஸ் மைண்ட் உங்களுக்கு ஒர்க் ஆகிட்டு தான் இருக்கும். அவங்கள உடம்பு ரெஸ்பாண்ட் பண்ணாது. பேசுறது கேட்கும் அவங்களுக்கு. அவங்களால ரியாக்ட் பண்ண முடியாது. ஆனா அவங்களுக்கு கேட்கும், எல்லாமே கேட்கும். ரியாக்ட் பண்ண முடியாது. அப்ப இவ்வளவு நாள் நம்ம மனசு எங்க இருக்குன்னு தெரியாம தான் மனசை வச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறோமா? அப்படி ஓடுங்க. கேட்டா மனசு சரியில்லை, மனசு கஷ்டமா இருக்கு, மனசு வலிக்குது, மனசு சந்தோஷமா இருக்கு. அப்படி நிறைய இவ்வளவு விஷயங்களை தெரியாம தான் சார் நம்ம ரொம்ப நாளா வாழ்ந்துட்டு இருக்கோம். அதெல்லாம் தெரிஞ்சுக்கதாங்க சார் இங்க வந்திருக்கிறோம். சொல்லித்தர ஆள் இல்ல சார். குருஜிகிட்ட ஆமா, குருஜிகிட்ட வந்திருக்கிறதே அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் சார். பிறவி ஓகே, பயன் அடையணும் சார். அதுக்குதான் வந்திருக்கிறதே. அதுக்குதான் வந்திருக்கிறோம். சரி, ஓகே. 96 தத்துவங்கள் படி மனம் மூளை பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு அடுக்கு. மூளைங்கிறது பிசிக்கலா இருக்கக்கூடிய ஒரு அப்பியரன்ஸ். மனம்ங்கிறது சக்தி நிலை, எனர்ஜில இருக்கக்கூடிய சப்டல், சூட்சமத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. மனசோட இன்னொரு பகுதி அறிவு. அறிவோட இன்னொரு பகுதி மனசு. மனசும் அறிவும் வேற வேற கிடையாது, ரெண்டும் ஒண்ணுதான். மனசு வேற, அறிவு வேற கிடையாது, ரெண்டும் ஒண்ணுதான். ஃப்ரீக்வன்சி வேற. ஃப்ரீக்வன்சி வேற. எப்படி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பிடிச்சிருக்கு பிடிக்கலன்றது ஒரு ஃப்ரீக்வன்சி, வேணும் வேணாங்கிறது இன்னொரு ஃப்ரீக்வன்சி. சரிங்களா? பிடிச்சிருக்கு பிடிக்கலங்கிறது ஒரு ஃப்ரீக்வன்சி, வேணும் வேணாங்கிறது இன்னொரு ஃப்ரீக்வன்சி. இப்படி எடுத்துக்கலாம் அதை. அடுத்தது, மனசு உடம்ப கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கா? எஸ், நிச்சயமா கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கு. மனசு உடம்ப கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கா? உடம்பு மனசு கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கா அப்படின்னா, மனசுதான் உடம்பு கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கு 95%. 5% உடம்பு மனசு கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கு. ஆனா இது ரெண்டுமே இருக்கக்கூடாது. நம்ம தான் மனசை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கணும். அப்ப இந்த உடம்பு நான் கிடையாது, இந்த மனசு நான் கிடையாது.
சார் உடம்பும் நான் கிடையாது, மனசும் நான் கிடையாதுன்னா, அப்ப நம்ம தான் இத கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்றீங்க. அப்ப நம்மன்றது எதுங்க சார்? சூப்பர் கேள்வி கேட்டீங்க. இப்ப எனக்கு மனசு சரியில்லைன்ற ஒரு வார்த்தை சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். என்ன சொல்றோம்? எனக்கு மனசு சரியில்லை, என்னோட மனசு கஷ்டப்படுது, என்னோட சொல்றோம். என்ன சொல்றோம்? என்னோட மனசு கஷ்டப்படுது. இப்ப நீங்க வச்சிருக்கீங்க, ஒரு மொபைல் வச்சிருக்கீங்க. யாரோட மொபைல் அது? என்னோட மொபைல் அப்படின்னு சொல்லுவோங்க சார். என்னோட மொபைல், என்னோட வீடு, என்னோட பேனா. அப்ப நீங்க வேற, அந்த மொபைல் வேற. சரிங்களா? நீங்க வேற, அந்த மொபைல் வேற. நீங்க வேற, அந்த வீடு வேற. நீங்க வேற, அந்த விஷயம் வேற. அப்ப நீங்களும் நீங்க அந்த மொபைல் கிடையாது. அந்த மொபைல் வேற, நீங்க வேற. அப்ப என்னோட மனசு அப்படின்னு என்ன அர்த்தம்? மனசு வேற, நான் வேற. அப்ப அப்ப நீங்க வேற, மனசு வேற. சரி, அடுத்தது. எனக்கு உடம்பு வலிக்குது, என்னோட உடம்பு ரொம்ப டயர்டா இருக்கு. யாரோட உடம்பு டயர்டா இருக்கு? உடம்பு. என்னோட. என்னோட. அப்ப நான் வேற, இந்த உடம்பு வேற. எப்படி நான் வேற, இந்த மொபைல் வேற, நான் வேற, வீடு வேறையோ, அந்த மாதிரி நான் வேற, இந்த மனசு வேற, நான் வேற, இந்த உடம்பு வேற. அப்ப இது ரெண்டும் என்னோடது, இது ரெண்டும் நான் இல்லை. இந்த வீடு என்னோட வீடு, இந்த மொபைல் என்னோடது, நான் அந்த மொபைல் இல்லை, நான் அந்த வீடு இல்லை, அது வேற, நான் வேற. அதே மாதிரிதான் நான் இந்த மனசு இல்லை, நான் இந்த உடம்பு இல்லை. அப்ப இது ரெண்டும் நானாக இல்லை அப்படின்னும் போது நம்ம எப்படி பழகி வச்சிருக்கோம் அப்படின்னா, இந்த உடம்பு தான், இந்த மனசுதான் நான் அப்படின்னு பழகி வச்சிருக்கோம். இது ரெண்டும் நான் இல்லை. அப்ப இது ரெண்டும் நான் இல்லைன்னா வேற யார் நானு? இது உடம்பு இயங்குறதுக்கு ஒரு சக்தி தேவைப்படுகிறது, அதற்கு பேர் உயிர் சக்தி. அப்ப இந்த உடம்பு இயங்குறதுக்கும் இந்த மனசு இயங்குறதுக்கும் தேவையான சக்தி தான் உயிர் சக்தி. அப்ப உயிர் சக்தி அதுவும் நான் இல்லை. இப்ப ஒரு கார் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கார், உங்ககிட்ட கார் இருக்கு. எது கார்? உங்க கார் எது? நம்ம உடம்பு. இன்ஜின் தான் காரா? இல்ல ஃபுல் பாடி இருக்கே அதான் காரா? 4 டயர் இருக்கே அதான்? இதுதான் கார் இது. எதுங்க? மனசும் உடம்பும். என்ஜின் மட்டும் சொல்ல முடியாது. ம். கார் ஆஸ் அ ஹோல் அப்படியே சோ அப்ப மனசும் உடம்பும் சேர்ந்தது தானே. மனசும் உடம்பும் சேர்ந்து இருக்கு. அதுல உயிர் சக்தி. பெட்ரோல் போட்டாலும் கார் ஓடும். மனசுதான் engine sir. திரும்ப சொல்லுங்க சார். மனசு பெட்ரோல் வந்து engine, மனசு இன்ஜின்றீங்களா? உடம்பு வந்து கார். உடம்பு வந்து கார். இப்ப எது இருந்தா எது இயங்கும்? ரெண்டும் இருந்தால்தான் இயங்கும். ரெண்டும் இருந்தால்தான் இயங்கும். மனசுல தான் உடம்பு. அதுக்கு பெட்ரோல் வேணுமே, உயிர் சக்தி இருக்கணும். உயிர் சக்தி இருக்கணும். Okay. கார் இருக்கு, இன்ஜின் இருக்கு, பெட்ரோல் இருக்கு, டயர் இருக்கு, எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கு. ஓட்டுறதுக்கு டிரைவர், அதுதான் நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்? நம்ம தான் கார் நினைச்சுக்கிறோம், நம்ம தான் இந்த உடம்பு, நம்ம தான் இந்த மனசு நினைச்சுக்கிறோம். நம்ம டிரைவர் வேலை தான் பாக்குறோம். நம்ம எங்க போகணும்னு நினைக்கிறோமோ அங்க கொண்டு போறதுதான் நம்ம. ஆனா கார் போற போக்கெல்லாம் அது பாட்டுக்கு ஓடிட்டு இருந்துச்சுன்னா அது நம்ம கிடையாது. சரிங்களா? அந்த நான் யார் அப்படின்ற கேள்வியை அது வந்து விசாரணையா வைக்கணும். விசாரணை நமக்குள்ளே விசாரிக்கணும். விசாரிக்க 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 தான் நமக்குள்ள நான் யாருன்னு தெரிய வரும், நம்ம யாருன்னு புரிய வரும். அப்பதான் அப்ப
இப்ப அந்த உயிர் சக்தி வந்து மூச்சு காற்று தானே ஜி. மூச்சு காற்று வேற, பிராணசக்தி வேற. மூச்சு காத்து வழியா பிராணசக்தி வந்து சேருவதை தவிர மூச்சு காத்து பிராணசக்தி கிடையாது. சரிங்களா? இப்ப அந்த மனசுதான் நம்மள வந்து வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கு. எப்படி நீங்க வந்து இன்ஜின் சொன்னீங்களோ அந்த இன்ஜின் தான் நம்ம வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கு. அது வேகமா ஓடுது, ஃபாஸ்டா ஓடுது, எல்லாமே ஓடிட்டு இருக்கு. அது இஷ்டத்துக்கு ஓடிட்டு இருக்கு. இப்ப நம்ம கண்ட்ரோல் இல்லாம ஓடிட்டு இருக்கு. நம்ம கண்ட்ரோல் இல்லாம உடனே என்ன ஆகும்? என்ன வேணாலும் நடக்கும். நமக்கு நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது. நமக்கு ஒண்ணு டெய்லியில அப்பப்ப சண்டை வருது, பிரச்சனை வருது, ஏதோ ஒரு பிரச்சனை வருது. இது இது சின்ன சின்ன ஆக்சிடென்ட் தானே. உடம்புல ப்ராப்ளம் கிரியேட் ஆகுது. இதெல்லாம் சின்ன சின்ன ஆக்சிடென்ட், நம்ம கண்ணுக்கு தெரியாம நடந்துட்டு இருக்கிற நமக்கு நடக்கக்கூடிய ஆக்சிடென்ட். அதை நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? வாழ்க்கைனா இப்படிதான்ப்பா இருக்கும், இப்படி இருந்தாதான் அது வாழ்க்கை. கல்யாணம் ஆனா என்ன நடக்கும்? பிரச்சனை நடக்கும். ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள புரிதல் இருக்காது, அப்படின்றது வாழ்க்கை. அப்படிதான் நம்ம புரிஞ்சுட்டு இருக்கோம். ஆனா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள புரிதல் இருக்காதுன்ற புரிதல் நமக்கு இல்ல. ஒருத்தர் புரிஞ்சிக்க முடியாதுன்றது புரிதல் நமக்கு இல்ல. அதனால நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? வாழ்க்கைன்னா சந்தோஷமா இருக்கணும்பா. எப்படி சந்தோஷமா இருக்கும்? இந்த மாதிரி பல தவறான புரிதல்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. கார் மட்டும் ஓடுமா? ஓடாது. நீங்க இருக்கீங்க, கார் இல்ல, அதுவும் யூஸ் இல்ல. கார் இருக்கு, நீங்க இல்ல, அதுவும் யூஸ் இல்ல. அப்ப இன்ஜினை கண்ட்ரோல் பண்ற வேலை தான் நம்மளுது, மனசை கண்ட்ரோல் பண்ற வேலை தான் நம்மளுது. ஆனா அந்த மனசை இஷ்டத்துக்கு விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு வேடிக்கை பார்த்துக்கிட்டு அதுல சோம்பேறித்தனம். எதுல சோம்பேறித்தனம்? மனசை நம்ம கண்ட்ரோல கொண்டு வரதுக்கு நமக்கு சோம்பேறித்தனம். இப்ப நீங்க உட்காந்துருக்கீங்க, ஏதோ ஒரு விஷயம் திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க, ஏதோ ஒரு விஷயம் யோசிச்சுட்டு இருக்கீங்க அமைதியா. நீங்களா யோசிக்கிறீங்களா? அதுவாக யோசிச்சுட்டு இருக்குமா? பல நேரங்கள்ல ஏதோ ஒரு கவலை, சோகம், துக்கம், ஏதோ ஒரு நிகழ்வு பத்தி அதை பாட்டு யோசிச்சுட்டு இருக்கோம். நம்ம அப்படியே யோசிச்சு தானா தானா வரும் சார். சில டைம் நாமளாவே யோசிப்போம், சில டைம் தானா அதுவே வரும். எஸ், தானா வருது, அது பாட்டுக்கு ஓடிட்டு இருக்கு. அப்படி ஓடிட்டு இருக்கக்கூடிய மனசை நமக்கு தெரியும் இது நமக்கு தேவையில்லாத விஷயம். இந்த சப்ஜெக்டை பத்தி இப்ப யோசிக்கிறது, ஏதோ நிகழ்வு அதை பத்தி யோசிக்கிறது நமக்கு தேவையில்லை, நமக்கு கஷ்டத்தை கொடுக்குது, நம்ம மனசை வலிக்க வைக்குது, மனசுக்கு சரியில்லை, மனசுக்கு சோகத்தை கொடுக்குது, மனசுக்கு துக்கத்தை கொடுக்குதுன்னு இதெல்லாம் தெரியும். தெரிஞ்ச பிறகும் நம்ம யோசனையை மாத்துவோமா? வேணாம்ப்பா, நம்ம வாழ்க்கைக்கு என்ன வேணுமோ அதை பத்தி யோசிப்போம். நம்ம வந்து வாழ்க்கையில முன்னேறணும், நமக்கு நிறைய பொருளாதாரம் சேரும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணலாம்? இந்த யோசனை நமக்கு தேவையில்லை, நம்மளை டேமேஜ் பண்ணுது, நம்ம எனர்ஜியை லாஸ் பண்ணுது, நம்ம எனர்ஜியை வேஸ்ட் பண்ணுது. ஸோ வேற ஏதோ ஒரு விஷயத்த பத்தி யோசிப்போம் அப்படின்னு நம்ம மனசை மாத்துறோமா? அவேர்னஸ் இருந்தா மாத்துறோம் சார். அந்த இடத்துல நம்ம அவேர்னஸா நம்ம அப்படி யோசிச்சிட்டோம் ஏதோ ஒண்ணுன்னா உடனே நம்ம மாத்திடுவோம். ஓகே, நல்ல விஷயமா நம்மளே ஏதாச்சும் யோசிப்போமே அப்படின்னு தோணும். அவேர்னஸ் கொடுறதுக்கு சோம்பேறித்தனம். நம்ம சோம்பேறித்தனங்கிறது ஏஞ்சி போய் தண்ணி எடுக்கணும், எட போப்பா கொஞ்சம் நேரம் கழிச்சு எந்திரிச்சுக்கலாம் அப்படின்ட்டு அந்த சோம்பேறித்தனத்தை விட மனசுல என்ன எண்ணங்கள் ஓடுதோ அதை கவனிச்சு நமக்கு தேவையான எண்ணங்களாக மாத்திக்கிறதுக்கே சோம்பேறித்தனம். சோ அப்படிப்பட்ட மனசுதான் நம்ம இந்த சிம்பிள்ஸ் மூலியமாக நம்ம சரி பண்ண போகிறோம். இந்த கான்சியஸ் மைண்ட், சப்கான்சியஸ் மைண்ட், சூப்பர் கான்சியஸ் மைண்ட் அப்படின்னு பிரிச்சு பார்த்தாலும் சரி, இல்லை நீங்க மனசு ஒண்ணுன்னு நினைச்சாலும் சரி, அதை நாம் சரி செய்ய போகிறோம். சரி, அதுக்குதான் சைக்கோ சிம்பாலஜி எப்படி வேலை செய்கிறது. நம்ம மனசுக்கு ஒரு சின்னங்கள் நேரடியாக ஆழ்மனதை அடையும் திறன் உடையது. இப்ப நீங்க ஒரு ஆப்பிள் பாக்குறீங்க, ஒரு ஆப்பிள் பார்த்தோன்னா உங்களுக்கு ஆப்பிள் பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன். சரி, ஆப்பிளே சொல்ல வேணாம், போர் அடிக்குது, இல்லை வேற ஏதாவது சொல்லலாம். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்வீட் பாக்குறீங்க, நீங்க உட்காந்துருக்கீங்க, உங்களுக்கு ரொம்ப என்ன ஸ்வீட் பிடிக்கும்? உங்களுக்கு ஸ்வீட்னாலே பிடிக்கும், அதுல என்ன பாகுபாடு? சரி சொல்லுங்க, என்ன ஸ்வீட் பிடிக்கும்? சார் உங்களுக்கு பிடிச்ச குலாப் ஜாமுனே எடுத்துக்கலாம் விடுங்க சார். எனக்கு பிடிச்ச குலாப் ஜாமுன் எடுத்துக்கலாமா? சரி, ஓகே. எனக்கு பிடிச்ச குலாப் ஜாமுன் இருக்கு. ஒரு ட்ரேல ஒரு 4 குலாப் ஜாமுன் இருக்கு. இப்பதான் ஃபுல்லா வயிறு ஃபுல்லா 2 அன்லிமிட்டட் மீல்ஸ் சாப்பிட்டு வந்திருக்கோம். சாப்பிடுறது 2 அன்லிமிட்டட் மீல்ஸ். தொண்டை வரலும் அப்படியே முடியலப்பா, எழுந்திரிச்சு நடக்கும், அப்படியே வந்து உட்காந்து இருக்கும். அந்த குலாப் ஜாமுன் இருக்கு, பார்த்த உடனே நம்ம என்ன பண்ணுவோம்?
எடுத்து சாப்பிட்டுருவோம். சாப்பிடுவாங்க சார். இப்ப குலோப் ஜாமுன் அங்க இல்ல, குலோப் ஜாமுன் போட்டோ இருக்கு, என்ன தோணும் மனசுக்கு? இருந்தா நல்லா இருக்கும். இருந்தா நல்லா இருக்கும்னு தோணும். நாக்குல எச்சு வருமா? இப்பதானே ஃபுல் மீல்ஸ் 2 அன்லிமிட்டெட் மீல்ஸ் வேற சாப்பிட்டு வந்திருக்கிறோம். இருந்தாலும் அந்த குலோப் ஜாமுன் போட்டோ பார்த்தோன்னே இருந்தா நல்லா இருக்கும், நமக்கு பிடிச்ச ஸ்வீட் ஆச்சு அப்படின்னு நாக்குல எச்சு வருதே. அங்க குலோப் ஜாமுன் ஒரிஜினல் குலோப் ஜாமுன் இல்லையே, வெறும் போட்டோவை. இதுதான் சின்னங்கள். நம்ம மனசை இப்படி போட்டு படுத்துது பாத்தீங்களா? அதாவது நமக்கு தேவையற்ற விஷயங்களாக இருந்தால் நம்ம மனசை போட்டு படுத்துது, நமக்கு தேவையான விஷயங்களாக இருந்தால் நம்ம வாழ்க்கையை முன்னேற வைக்குது. அப்ப மனசை மாத்துது. எங்க? ஆழ் மனதை போய் மாற்றக்கூடியதான் சின்னங்கள். இந்த சின்னங்களுக்கு லாங்குவேஜ் தேவையில்லை. பார்த்தோன்னா குலோப் ஜாமுன் போட்டோ பார்த்தோன்னா தமிழா இங்கிலீஷா ஹிந்தியா, அதுக்கு எந்த லாங்குவேஜும் தேவையில்லை. இட்ஸ் குலோப் ஜாமுன், அவ்வளவுதான். அப்ப ஆழ் மனதை போய் ரீப்ரோகிராம் பண்ணுது. இது சின்னங்களுக்கு உணர்ச்சிகள் உணர்வுகள் தான் இருக்கும் தவிர மொழி கிடையாது. சரிங்களா? இதுல ரொம்ப முக்கியமா நம்ம அந்த காலத்துல யூஸ் பண்ணது மண்டலா ஆர்ட்னு சொல்லுவாங்க. மண்டலா ஆர்ட், அது வந்து நம்ம தமிழ்ல மண்டலம்னு சொல்லுவோம். மண்டலம் நம்ம பால்வெளி மண்டலம் அந்த மண்டலம் கிடையாது இது நான் சொல்றது. அதுவும் ஒரு பார்ட்டு தான். பட் இந்த மண்டலம்ங்கிறது ஒரு வடிவமைப்பு, வட்ட வடிவம்னு சொல்லுவாங்க. அந்த வட்ட வடிவம் சுழன்று கொண்டே இருக்கக்கூடிய வட்ட வடிவம். இப்ப பால்வெளி மண்டலம் அப்படின்னா சுழன்று கொண்டே இருப்பது, பல வடிவங்களின் கூட்டுத்தொகை மண்டலம். சரிங்களா? பல பொருட்கள் பல விஷயங்கள் இருக்கக்கூடியது கூட்டுத்தொகை தான் ஒரு மண்டலம். இப்ப 48 நாள் ஒரு மண்டலம் சொல்லுவாங்க. 48 நாள்ல நிறைய விஷயங்கள் இருக்கு, அது ஒரு மண்டலம். இந்த மண்டலா ஆர்ட் கூட இதுக்கு சம்பந்தம் தானே இது? ஆமாங்க. மண்டலம் ஆர்ட், அதான் அந்த மண்டல ஆர்ட் பத்தி இப்ப பேசிட்டு இருக்கோம். இது மண்டல ஆர்ட் வந்து மண்டலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மொத்த யூனிவர்ஸையும் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஷேப்ல இருக்கும். ஒரு சேட்டலைட்ல இருந்து போட்டோ எடுக்கணும்னு வச்சுக்கோங்க, ஒரு ஷேப்ல இருக்கும், ஒரு ரவுண்ட் ஷேப்ல சுத்தி வந்துகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? இந்த மண்டல ஆர்ட்டும் ரவுண்ட் ஷேப்ல இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இது ஒரு சக்தி நிலை. சரி, இப்படி பார்க்கலாமா? அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது, கரெக்டுங்களா? சொல்லியிருக்காங்க, நம்ம உணர்ந்தது இல்லை, சொல்லியிருக்காங்க. எஸ், அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்ப மனசு நமக்குள்ள இருக்கா வெளியில இருக்கா? நமக்குள்ள இருக்கு. பிரபஞ்சம் எங்க இருக்கு? வெளியே. அப்ப நமக்குள்ள உள்ள, வெளியே உள்ள, 2 இடத்துலயும் இருக்கு. வெளியில இருக்கிறது அண்டம், நம்ம உள்ள இருக்கிறது பிண்டம். வெளியில இருக்கிறது அண்டம், உள்ள இருக்கிறது பிண்டம். சரி, இப்ப அந்த மனசு இப்ப நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா வெளியில இருக்கக்கூடிய அண்டம்னு சொல்லக்கூடிய அவ்வளோ பெரிய பிரபஞ்சம், அவ்வளோ பெரிய உலகம், அவ்வளோ பெரிய விஷயத்த ஒரு சின்ன ஆர்ட்டா மாத்தி அந்த ஆர்ட்டை பார்க்கும்போது ஒரு வடிவம், ஒரு சுற்று, ஒரு ரவுண்டு, ஒரு புள்ளி, அதை சுத்தி ஒரு ரவுண்ட் இருக்கும், அதுக்குள்ள ஷேப்ஸ் நிறைய இருக்கும். இது இருக்கிறத ஒரு வடிவமா கொடுத்து அந்த வடிவம் பார்க்க நமக்கு மனம் பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகும். நம்ம மனம் பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகி பிரபஞ்ச ரகசியங்கள் நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்க்கக்கூடியது மண்டலா ஆர்ட். பிரபஞ்ச ரகசியங்கள் நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்க்கக்கூடியது. இப்படி சொல்லலாம், நமது மனம்தான் இந்த அண்டம், நமது மனம்தான் இந்த பிண்டம்.
மனசு எவ்வளவு எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டா, இப்ப நிலவை நினைக்க முடியுமா உங்களால? எஸ், நினைக்க முடியும். கண்ணபடி நிலவு பார்க்க முடியுமா? இப்ப பகல் நேரங்க, காலையில இப்பதான் கிட்டத்தட்ட மணி 7 போகுது. இந்த நேரத்துல எப்படிங்க நிலவு பார்க்க முடியும்? கண்ணபடி நிலவு பார்க்க முடியுமா? முழு பௌர்ணமி நிலவு பார்க்க முடியுமா? எப்படி பாக்குறோம்? எங்கிருந்து பாக்குறோம்? கற்பனையில மனம் திரையில. அப்ப மனசு எவ்வளவு எக்ஸ்பேண்ட் ஆகுது? சரி, இப்ப அடுத்தது இன்னொரு கேள்வி. இப்ப போன வருஷத்தை பத்தி மனசு இப்ப இப்படி கேட்கலாமா? நேத்து காலையில என்ன பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டீங்க நீங்க? தோசை குருஜி. சரி, தோசை சாப்பிட்டீங்க. போன வாரம் திங்கட்கிழமை என்ன டிஃபன் சாப்பிட்டீங்க? குருஜி 2 நாளைக்கு முன்னாடி சாப்பிட்டது வரைக்கும் தெரியும், வாரத்துக்கு முன்னாடி சாப்பிட்டது தெரியாது. சரி, 4 நாள் முன்னாடி அதே கொஞ்சம் ஞாபகம் இருக்குது, பெரிய விஷயம் தான். நேத்து சாப்பிட்டதே. சரி, போன வருஷம் சாப்பிட்டது? அட போங்க சார், நேத்து சாப்பிட்டது சரியா ஞாபகம் இல்லையா? இதுல வேற போன வருஷம் சாப்பிட்டது வேற. சரி, போன வருஷம் இல்ல அதுக்கு முந்தின வருஷம் என்னைக்கோ ஒரு நாள் எங்கேயோ நீங்க போகும்போது ஒரு காஃபி குடிச்சிருப்பீங்க, ஒரு இடத்துல டிஃபன் சாப்பிட்டு இருப்பீங்க. அது இன்னமும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? காஃபின்னு அந்த இடத்துக்கு போனோம் பாரு, அதுதான் காஃபி. செம்ம இருக்குங்களா? எஸ். அது எப்படி ஞாபகத்துல இருக்கு? குற்றாலம் போனப்ப பார்டர் கடையில சாப்பிட்டோம். அது சில விஷயங்கள் அந்த நீங்க சொன்னதுதான், பசுமரத்து ஆணி போல ரொம்ப பிடிச்சி இருந்துச்சுன்னா அது எவ்வளவு நாள் கழிச்சு கேட்டாலும் அது மைண்ட்ல வந்துருது டக்குன்னு. ஓகே, அது ஏன் பதிஞ்சது? ஏன் பதிஞ்சதுன்னா ஒரு அந்த விஷயம் நடக்கும்போது ரொம்ப மனசு சந்தோஷமா இருந்துட்டு, அதனால அது அப்படியே ஆள் மனசுல பதிஞ்சிருக்கு. எமோஷனலா கனெக்ட் ஆயிருக்கு, அதனால அது பதிஞ்சிருக்கு. எஸ், ஆமா, உண்மை உண்மை. கரெக்ட். அப்ப மனசு எங்க இருக்கு? மனசு 10 வருஷத்துக்கு முன்னாடி போகுது. நீங்க இப்ப இந்த குற்றாலம் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னீங்க, அந்த குற்றாலம் போகும்போது அப்படின்னு சொன்னீங்க. இப்ப மனசு அந்த குற்றாலத்தை எப்போ ஒரு 5 வருஷம் நடந்திருக்கும்? அது முன்னாடி 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கும். அது ஒரு 3 இயர்ஸ் இருக்கும் குருஜி. 3 இயர்ஸ் இருக்கும். அப்ப 3 வருஷத்துக்கு முன்னாடி உங்க மனசு இப்ப போகுதுங்களா? ஆமா. அப்ப மனசுக்கு காலம் கிடையாது, மனசுக்கு டிஸ்டன்ஸ் ஒரு விஷயம் கிடையாது, மனசுக்கு ஒரு காலம் கிடையாது. இப்ப ஒரு 5 வருஷம் கழிச்சு உங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கணும்? உங்க லவபிள் பர்சன் கூட ஒரு சந்தோஷமா, மகிழ்ச்சியா, ஒரு நிம்மதியா, அப்படி ஒரு கற்பனை பண்ண முடியுமா நம்மளால? எஸ், பண்ண முடியும். அப்ப மனசுக்கு பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் எதுவுமே கிடையாது. 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்வுகளையும் ஞாபகப்படுத்தி பார்க்க முடியும். இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு இதையும் கவனிக்க முடியும். 10 வருஷம் கழிச்சு நீங்களும் நம்ம லவபிள் பர்சன் கூட நம்ம லைஃப் ஜாலியா இருக்கு, சந்தோஷமா இருக்கிறோம். ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு கண்ட்ரிக்கு போயிட்டு வரோம், ஒரு ஃபிளைட்ல போயிட்டு வரோம், ஃபிளைட் வந்து 2 பேரும் இறங்குறோம், அப்படியே 2 பேரும் ஜாலியா கை பிடிச்சி நடந்து வந்துட்டு இருக்கோம். இதையும் செய்ய முடியும். அப்ப மனசுக்கு டிஸ்டன்ஸ் ஒரு விஷயம் கிடையாது, வேற கிரகத்துக்கே போயிட்டு வரக்கூடிய தன்மை கொண்டது மனசு. மனசுக்கு காலம் கிடையாது. இப்படிப்பட்டதுதான் நமது மனம். அந்த மனசை வச்சுதான், அதாவது இதை வந்து பிரபஞ்ச மனம்னு சொல்லுவோம். பிரபஞ்ச மனமும் நமது மனமும் வேறு வேறு அல்ல, ரெண்டும் கனெக்ட் ஆயிருக்கு. உங்க வீட்டுல இருக்கக்கூடிய கரண்ட்டும் உங்க வீட்டுல டிரான்ஸ்பார்மர், உங்க ஸ்ட்ரீட்ல இருக்கக்கூடிய டிரான்ஸ்பார்மரோட கரண்ட்டும் வேற வேற இல்ல, ரெண்டும் ஒரே கரண்ட் தான். என்ன இங்க நம்ம எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு கொடுக்குறாங்க, டிவைட் ஆகுது. டிரான்ஸ்பார்மர்ல 22,000 25,000 வோல்ட் போயிட்டு இருக்கு. அப்ப இந்த கரண்ட் வேற, அந்த கரண்ட் வேற இல்ல. அப்ப பிரபஞ்ச மனம் வேற, நம்ம மனம் வேற இல்ல. இப்ப நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மனசை வச்சு நமக்கு என்னென்ன வேணுமோ அதை லிமிடெட் எடிஷனா நம்ம வச்சு பார்த்துட்டு இருக்கிறோம். லிமிடெட் எடிஷன் சொல்ல முடியாது, லிமிடெட் பிலீஃப்னு சொல்லலாம். இவ்வளவுதான் என்னால முடியும், இதுதான் என்னோட வாழ்க்கை, இப்படி மட்டும் தான் என்னோட வாழ்க்கை இருக்கும், பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். குறுகிய மனம்னு சொல்லலாம். அதை
மனசை குறுக்கி கொண்டு இருக்கிறோம். இது யார் செய்றா? இது யார் செய்றா? நம்ம தான் குருஜி. அந்த நம்ம தான் யாரு? மனசும் உடம்பும். மனசும் உடம்பும். இங்கதான் நம்ம வந்து நிக்க வேண்டியது இருக்கு. இது யார் செய்யறன்னு தெரியல. யார் செய்யறன்னு தெரியல. ஓகே, சரிங்களா? அப்ப இப்படிப்பட்ட ஒரு அருமையான மனச அது தறிக்கிட்டு ஓட விட்டு அது பின்னாடி நம்ம வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம். அப்ப மனசுங்கிறது there is no past, present, future, there is no distance. காலம் கிடையாது, தூரம் டிஸ்டன்ஸ் கிடையாது, எதுவும் டைம் கிடையாது, டைம் கான்சியஸ் மனசுக்கு கிடையாது, எதுவுமே கிடையாது மனசுக்கு. அப்படிப்பட்ட மனச நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. நல்லா கவனிச்சுக்கோங்க. மனசை யார் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைச்சாலும் மனசு நம்மளை ஜெயிச்சிரும். மனசை ஜெயிக்கணும். நல்லா கவனிச்சுக்கோங்க. மனசை ஜெயிக்கணும். அதுவும் மனசை வச்சுதான் ஜெயிக்கணும். அதுவும் மனசுக்கு தெரியாம ஜெயிக்கணும். தெளிவா குழப்பியாச்சா? குழப்பத்துல ஒரு தெளிவு இருக்கா? எஸ். எதையுமே தெளிவா செய்யணும். குழப்பம்னா கூட தெளிவா குழப்பம். குழப்பத்திலே குழப்பம் இருக்கக்கூடாது. மனசுக்கு தெரியாம செய்யணும்ன்றதாங்க சார் கொஞ்சம் குழப்பமா இருக்கு. மனசுக்கு தெரிஞ்சதுன்னா மனசு செய்யக்கூடாது. மனசு ஜெயிச்சிடும். அப்ப மனசுக்கு தெரியாம எப்படிங்க சார் செய்யறது? அதுதான். இப்ப நீங்க ஃபுல் மீல்ஸ் 2 அன்லிமிட்டட் மீல் சாப்பிட்டு வந்து உட்காந்துருக்கீங்க. உங்க முன்னாடி பிடிச்ச குலோப் ஜாமுன் இருக்கு, மோத்தி லட்டு இருக்கு. மோத்தி லட்டு இருக்கு. எடுத்து பார்த்தோம், நம்ம என்ன பண்றோம்? எடுத்து சாப்பிட்டுருவோம். இப்ப மனசு ஜெயிக்குது. நல்லா கவனிச்சுக்கோங்க. மனசு ஜெயிக்குது. இப்ப மனசுகிட்ட நம்ம சொல்றோம், ஏய் இப்பதான்டா நம்ம மனசுகிட்ட பேசுறோம், டேய் இன்னைக்குதான் இப்பதான் ஒரு 2 அன்லிமிட்டட் மீல் சாப்பிட்டு வந்து உட்காந்து இருக்கிறேன். இந்த மோத்தி லட்டு நமக்கு ரொம்ப பிடிச்சது. அது ஒரு சின்ன பாக்ஸ்ல போட்டு எடுத்து தனியா வச்சுக்கலாம். நமக்கு அப்புறமா பசிக்கும் போது சாப்பிடலாம் அப்படின்னு மனசை தட்டி கொடுத்து வேலை வாங்கணும். மனசை மிரட்டினீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒழுங்கா அமைதியா போய் உக்கார். இப்ப லட்டை தொடாதன்னு சொன்னா டப்புன்னு கையெடுத்து வாயில போட்டுட்டு இப்ப என்ன பண்ணுவேன்னு கேட்கும் நம்ம கிட்ட மனசு. மிரட்டக்கூடாது. யாரு? மனசுதான். மிரட்டக்கூடாது, கோவப்படக்கூடாது, அடக்கக்கூடாது. வேற என்ன பண்ணலாம்? சொல்லி கொடுக்கலாம். டே தம்பி, யார்? மனசு கிட்டதான். டே தம்பி, தம்பின்னு சொன்னா மனசு ஏய் நானா சின்னவனான்னு கேட்கும். அண்ணான்னு சொன்னா உன்னோட பெரியவனான்னு கேட்கும். கேட்டு நம்மளே யோசிக்க வைக்கும். சோ சொல்லுங்க, நண்பனா ஃப்ரெண்டா பாருங்க உங்க மனச. சரி, நீ பார்ப்பா. இப்பதான் லட்டு சாப்பிட்டு, இப்பதான் ஃபுல் மீல் சாப்பிட்டுருப்போம். அந்த லட்டு எடுத்து சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது இல்ல. ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் கழிச்சு சாப்பிடலாமே, கொஞ்சம் வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஓரமா எடுத்து வச்சுட்டு வச்சுக்கோங்களேன். மனசு என்ன தெரியுமா பண்ணும்? நீங்க யோசிச்சு பாருங்க, மனசு என்ன பண்ணும் சொல்லுங்க. சரின்னு கேட்கும் சார். சரின்னு கேட்குமா? எப்படா லட்டு சாப்பிடணும், லட்டு பக்கத்திலேயே பார்வை போயிட்டு இருக்கும். அது உண்மைதாங்க சார். என்னங்க? ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும், சாப்பிடணும் சாப்பிடு ரிமைண்ட். கரெக்ட், ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும், லட்டு சாப்பிடணும் லட்டு சாப்பிடணும்னு. அங்க நம்ம ஒரு ஷெல்ஃப்ல லட்டு வச்சுட்டு வந்திருக்கோம். யாரோ நம்ம குழந்தைங்க யாரோ போறாங்க அந்த பக்கம். உடனே பார்வை அங்க போகும், போய் லட்டு எடுத்துட்டாங்களா? அந்த டப்பா மட்டும் தொடாத, அது எடுக்காத. அவங்க அதை எடுக்கவே இல்லை. அவங்களோட நோக்கம் வேற ஏதோ விஷயத்துக்காக போறாங்க.
நம்ம எடுக்காதன்னு சொல்லும் போதுதான் குழந்தைங்க போய் எடுப்பாங்க. இதுல என்ன இருக்கு, எனக்கு லட்டுன்னு சொல்லி டப்புன்னு அப்படி நமக்கு மிஸ் ஆயிடுச்சு, வடை போச்சு. புரியுதுங்களா? அப்ப மனச நம்ம சொல்லி கொடுக்கணும். மனசுக்கு சொல்லி கார் ஓட்ட தெரியுங்களா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் நேரம் ஏறி உக்காந்த உடனே நேரம் கியர் போட்டு கிளச் பிடிச்சி அப்போ ஸ்டார்ட் அப் பண்ணி ஸ்ட்ரைட்டா போயிட்டே இருந்தோமா, இல்ல ஃபர்ஸ்ட் கிளச் எங்க இருக்குன்னு தேடிட்டு இருப்போம். எது கிளச்சுன்னே தெரியாது, எது பிரேக்குன்னு தெரியாது, எது ஆக்சிலரேட்டர்னு தெரியாது. ஒண்ணா தேடுவோம். இக்னிஷன் கீ எங்க இருக்குன்னு தெரியாது. நம்ம பாட்டுக்கு ஸ்டேரிங் ஒரு பக்கம் போய் பிடிச்சிட்டு இருப்போம். அது பாட்டு ரோட்ல கிராஸா போயிட்டு இருக்கோம் காரு. நான் ஸ்டேரிங் நேரா தானே பிடிச்சிட்டு இருக்கேன், கார் மட்டும் ஏன் கிராஸா போகுது? கார் கிராஸா போறதுக்கு நம்ம ஸ்டேரிங் சரியா பிடிக்கல. அப்ப என்ன சொல்றோம், கார் கிராஸா போகுது பாரு, காரா கிராஸா போகுது, நம்ம ஸ்டேரிங் மாத்தி பிடிச்சிருக்கிறோம். சரி, இப்ப என்ன பண்றோம், கத்துக்கிறோம். ஒரு 15 நாள் 20 நாள் 30 நாள் அப்படி 40 நாள் கத்துக்கிறோம். கத்துக்கிட்டு ஒரு 6 மாசம் தினமும் கார் ஓட்டி பிராக்டிஸ் பண்ணிட்டோம். 6 மாசம் கழிச்சு உங்களுக்கு கார் ஓட்ட தெரியுமா தெரியாதா? அப்ப ஸ்டேரிங் எங்க இருக்கு, வீல் எப்படி அலைனா இருக்கு, நம்ம ஆக்சிலேட்டர் கொடுக்கணுமா, இப்ப பிரேக் பிடிக்கணுமா பிடிக்க கூடாதா, எப்ப கிளச் பிடிச்சி கியர் மாத்துறது, உடனே நீங்க சொல்லாதீங்க ஆட்டோமேட்டிக் கார் நான் வச்சிருக்கேன்னு சொல்லாதீங்க. சரிங்களா? நான் நார்மல் காரை பத்தி பேசிட்டு இருக்கிறேன். சாதாரணமா ஒரு எக்ஸாம்பிள், உதாரணம் தான். இப்படி போயிட்டு இருக்கு, கார் போயிட்டு இருக்கு, இப்படி ஓட்ட தெரியுமா? எஸ், ஓட்ட தெரியும். இப்ப நம்ம எவ்வளவு வேகத்துல போனாலும் நம்ம கண்ட்ரோல்ல கார் இருக்கும். எங்க பிரேக் அடிக்கணும், எங்க ஸ்பீட் பண்ணணும், எங்க ஆக்சிலேட்டர் கொடுக்கணும், எங்க ஆக்சிலேட்டர் கம்மி பண்ணணும், நம்ம எங்க லெஃப்ட் ஹேண்ட் எடுக்கணும், ரைட் ஹேண்ட் நம்ம கண்ட்ரோல்ல கார் இருக்கும். ஏன்னா நம்ம உடம்ப வச்சு மனசுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். இது ஆக்சிலரேட்டர், இதுன்னு கான்சியஸ் சொல்லி கொடுத்துருக்குறோம். இந்த கான்சியஸா சொல்லி கொடுத்த விஷயம் நம்ம சப்கான்சியஸ் மைண்ட்ல போய் பதிஞ்சிடுச்சு. இப்ப மனசு கார் ஓட்டிக்கிட்டு இருக்கு உடம்ப வச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம மனசுக்கு சொல்லி கொடுத்தோம் என்றால், அது நீங்க உடம்ப வச்சு சொல்லி கொடுங்க, மனசை வச்சு சொல்லி கொடுங்க, நீங்களே கூட சொல்லி கொடுங்க. நம்ம சொல்லி கொடுக்கும் போது மனசு அதை புரிஞ்சிடுச்சு, ஒரு விஷயத்த அக்செப்ட் பண்ணிக்கிடுச்சு அப்படின்னா, அதுக்கப்புறமா அது உடம்பை இயக்கும், நம்மளை இயக்கி கொண்டிருக்கும். நம்ம ஏற்கனவே பார்த்தோம். என்ன பார்த்தோம்? நான் வேறு, என் உடல் வேறு, என் மனம் வேற. அப்ப நம்ம மனசுக்கு ட்ரைனிங் கொடுக்க எந்த மாதிரியான ட்ரைனிங் கொடுத்துருக்கோமோ அதற்கு தகுந்த மாதிரி நம்மளை அது டிரைவ் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்கும். நம்ம எப்படி ட்ரைனிங் கொடுத்துருக்கோம்? கவலை, சோகம், பயம், துக்கம், வெறுப்பு, பொறாமை, பாஸ்ட் லைஃப்ல நடந்த சோகங்கள், பாஸ்ட் லைஃப்ல நடந்த எண்ணங்கள், பாஸ்ட் லைஃப்ல நடந்த எல்லாமே பாஸ்ட். இந்த பாஸ்ட் லைஃப்ல நடந்த எல்லா விஷயத்தையும் வச்சு அப்படிதான் ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். அந்த ட்ரைனிங் என்ன ஆகுது, இப்ப அதே திரும்ப நம்ம கொடுக்குது. நம்ம என்ன சொல்றோம், வாழ்க்கையே சரியில்லைப்பா. ஏன் சரியில்லை? நம்ம தான் ட்ரைனிங் கொடுத்துருக்கோம் அந்த மனசுக்கு. கார் ஓட்ட சொல்லி கொடுத்தா இப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கியர் இருக்குல்ல, அந்த கார் நீங்க ஓட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டீங்க. இப்ப கியர் காரை கொடுத்து என்ன பண்ணுவீங்க? ஓடாது. ஏன்னா மனசுக்கு அதுக்கு ட்ரைனிங் கொடுக்கல. அப்ப எதற்காக நம்ம மனசுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கோமோ அதைத்தான் நம்ம வாழ்க்கையாக மாற்றிக்கொண்டிருக்கிறது மனது. பயம், வீட்டுல தனியா இருக்க பயம். ஏன்? அதுதான் ட்ரைனிங் கொடுத்துருக்கோம் மனசுக்கு. ஒருவேளை பேய் பிசாசு வந்துருமோ? ஏங்க, நீங்க இப்ப முருகரை கும்பிடுறீங்க, நல்லா கும்பிடுறீங்க முருகர் ரொம்ப பிடிச்சிருக்கு, முருகர் போட்டோ வச்சிருக்கீங்க, முருகர் சிலையை வச்சிருக்கீங்க, முருகர் அடிக்கடி கோயில போய் பாக்குறீங்க. எல்லாத்தையும் பார்த்த பிறகும் பேய பார்த்தது கிடையாது, பிசாச பார்த்தது கிடையாது. வீட்டுல தனியா இருக்கும் போது ஏதோ ஒரு சத்தம் கேட்டா முருகர் வந்திருக்காருன்னு நினைக்காம ஏன் பேய் வந்திருக்குன்னு நினைக்கிறோம்? சமுதாயம் நமக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கு மனசுக்கு, நமக்குல நம்ம சமுதாயம் நம்ம மனசுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கு. நீ தனியா இருந்தா நீ பயப்படணும், நீ தனியா இருக்கும்போது சத்தம் கேட்ட பேய் வந்திருக்குன்னு அர்த்தம். அப்படின்னு நம்ம சமுதாயம் நம்ம மனசுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கு.
நீங்க நல்லா இருக்கீங்க, ஆரோக்கியமா இருக்கீங்க. அது எப்படிங்க நல்லா இருக்க முடியும்? மனசுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கு. இப்ப நம்ம மனசை மாற்றப் போகிறோம். இந்த சைக்கோசிமாலஜி மூலியமாக மனதை மாற்றப் போகிறோம். இது யாருக்கு தெரியாம மனசை மாற்றப் போகிறோம்? மனதிற்கு தெரியாம மனசை மாற்றப் போகிறோம். இதை யார் செய்யப்போறா? அதே மனசுதான் செய்ய போகுது. இந்த பயிற்சியை செய்ய போறது மனசுதான். பயிற்சி செய்ய வைக்கிறது மனசுதான். ஆனா மனசுக்கு தெரியாம இது செய்ய போகுது. நம்மளதான்ப்பா மாத்த வந்திருக்காங்கன்னு தெரியாது. தெரிஞ்சுதான் பார்க்க கூடாது. சிம்பிள்ஸா பார்க்க கூடாது. சிம்பிள்ஸா வரைய கூடாது. இதுல வரையணும்னு அவசியம் கிடையாது. சைக்கோ சிம்பாலஜியை பொறுத்தவரை வரையணும்னு அவசியம் கிடையாது. இப்ப புரியுதுங்களா எப்படி மனசை வச்சு மனசை மாத்தணும், ஆனா மனசுக்கு தெரியாம மாத்தணும்னு? எஸ். இப்ப மண்டலம்னு சொல்றோம் பாத்தீங்களா, இது பிரபஞ்ச சுழற்சி இருக்கு பாருங்க. அந்த பிரபஞ்ச சுழற்சிய சில வடிவங்களாக நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்ப மண்டலம் பத்தி சின்ன விஷயங்கள் பார்க்கலாம். இப்ப மண்டலம் என்றால் என்ன அப்படின்னா பார்க்கும்போது, தியானத்தில் மண்டலம் பயன்படுத்தும் போது மனம் அமைதியாக ஆழ்மனதுடன் இணையும். ஏன் தெரியுங்களா? ஏன்னா பிரபஞ்சத்தோட ப்ளூ பிரிண்ட். மண்டல ஆர்ட்ங்கிறது பிரபஞ்சத்தோட ப்ளூ பிரிண்ட். ஏன் ஆழ் மனசோட போகுது? ஆழ் மனசும் இந்த பிரபஞ்ச மனமும் ஒன்னா இணைந்து இருக்குது. அந்த ப்ளூ பிரிண்ட பார்க்கும்போது, இது வேற யாரும் இல்லப்பா, நம்ம தான்ப்பா. யார்? ஆழ் மனசு கிட்ட. நம்ம வேற யாரும் இல்லப்பா, இந்த பிரபஞ்சம் தான்ப்பா அப்படின்னு. ஏன் தியானம்னு சொல்றோம்? தியானம் நேரத்துல என்ன நடக்கும்? மனம் அற்ற நிலையில் இருப்போம், மனம் அமைதி நிலையில் இருக்கும். ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 60,000 தாட் வருதுன்னு சொல்றாங்க. எனக்கு அது நம்பிக்கை கிடையாது. அது ஒரு நிமிஷத்துக்கு 60,000 தாட்லாம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனால எவ்வளவு ஒரு கணக்கு வச்சுப்போமே, 60,000 தாட் வச்சுப்போம். சுமாரா 60,000 தாட் வருது. தியான நிலையில் இருக்கும்போது ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தாட் இல்ல 2 தாட் வரலாம். அப்ப மனம் அமைதி நிலையில் இருக்கும்போது அந்த மண்டல ஆர்ட் பிரபஞ்ச சுழற்சியை நம்ம வேற ஒரு போட்டோ ப்ளூ பிரிண்ட பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நமது மனம் நம்ம சப்கான்சியஸ் கூட கனெக்ட் ஆகி நம்ம சப்கான்சியஸ் பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆயிடும். இதை இப்ப பண்ணல, ஏற்கனவே சித்தர்கள், யோகிகள், புத்திஸ்ட் எல்லாமே இதை பயன்படுத்தியிருக்காங்க. எத்தனை பேர் கோயில் போயிருக்கீங்க? கோயில் எத்தனை பேர் அந்த தூண்ல ரவுண்ட் ரவுண்டா பார்த்திருக்கீங்களா? ரவுண்டா ஒரு ஷேப் இருக்கும், பூ போட்ட மாதிரி இருக்கும். எஸ், பார்த்திருக்கீங்க. அது எதற்காக அங்க வச்சிருக்காங்க? அதுதான் குருஜி, அந்த சித்தர்கள் உருவாக்கின கோவில், பழங்கால கோவில்ல அந்த ஒரு எப்படி சொல்றது, அந்த கோவிலோட சக்தியை நம்ம தெரிஞ்சுக்கணும், அதோட ஆற்றலை இன்க்ரீஸ் பண்றதுக்காக அந்த மாதிரி சின்னங்கள் வரைஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எஸ், அது நம்ம சப்கான்சியஸ் மைண்ட் கூட கனெக்ட் ஆகி, சப்கான்சியஸ் மைண்ட் பிரபஞ்ச மனசோட கனெக்ட் ஆகி நமக்கு தேவையான விஷயம் இதுதான் மேனிஃபெஸ்டேஷன். அது செஞ்சுட்டு இருக்கிறோம். அதாவது மண்டல ஆர்ட் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, பொதுவா நடுவில் ஒரு புள்ளி இருக்கும். புள்ளியோ அதை சுத்தி ஒரு ரவுண்ட் இருக்கும். அதை சுத்தி சில கோணங்கள் இருக்கும். ஃப்ளவர்ல இருக்கக்கூடிய இதழ்கள் மாதிரி சில முக்கோணம், சதுரம், இந்த மாதிரி சில சில வடிவங்கள் இருக்கும். அதுல மையப்புள்ளிங்கிறது நமது அறிவு. அதாவது நமது அறிவுனா பிரபஞ்ச அறிவு. மையப்புள்ளிங்கிறது பிரபஞ்ச அறிவு. வட்டம், அது சுத்தி இருக்கக்கூடிய ரவுண்டுங்கிறது பிரபஞ்சம், முழு பிரபஞ்சம். அதுல இருக்கக்கூடிய வடிவங்கள், கோடு எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் ஆற்றல் மையம், ஆற்றல் இயக்கம். அப்ப பிரபஞ்ச அறிவு அந்த ஆற்றல் இயக்கத்தோட சேர்ந்து அங்க இருக்குது. அதை நம்ம பார்க்கும்போது நம்ம சப்கான்சியஸ் ரீப்ரோகிராம் ஆகும். ஆற்றல்ங்கிறது ஒரு எனர்ஜி. ஆற்றல்ங்கிறது ஒரு சென்டர் ஆஃப் த பாயிண்ட். இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அந்த சுழற்சியை நம்ம ஒரு ப்ளூ பிரிண்டா பார்க்கும்போது நமக்கு தெரியாமே நம்ம மனம் ஒருநிலைப்படுகிறது. இந்த ஒருநிலைப்படும் போது நம்ம பிரெயின் வேவ்ஸ சைலண்ட் ஆக்குது. சரிங்களா? பிரெயின் வேவ்ஸ், பிரெயின்ஸ்ல இருந்து வரக்கூடிய ஃப்ரீக்வன்சி, நம்ம கிட்ட இருந்து வரக்கூடிய அதிர்வலைகளை பேலன்ஸ் பண்ணுது. எது? அந்த மண்டல ஆர்ட். ஏன்னா அதான் மொத்த பிரபஞ்சமும்.
இது எதுக்கெல்லாம் பயன்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெடிடேஷன் அப்ப கவனத்தை ஒருமுகப்படுத்த பயன்படுறது, உள் மனதை சமநிலைப்படுத்த, மன அழுத்தம், மனசுல டென்ஷன், மனசுல பிரஷர். ஏன்னா we are connected with பிரபஞ்சம். அந்த பிரபஞ்சத்தோடைய ப்ளூ பிரிண்ட் தான் அந்த மண்டல ஆர்ட். நிறைய டைப் ஆஃப் மண்டல ஆர்ட் இருக்கு. இப்ப பார்க்கலாம், கொஞ்ச நேரத்துல பார்க்கலாம். அப்புறம் ஆற்றல் சிகிச்சைனா ஹீலிங், எனர்ஜி லெவல்ல ஹீலிங் கொடுக்கறதுக்கு, உடல் மனம் ஆன்மா சமநிலைப்படுவதற்கு எனர்ஜி ஹீலிங் சொல்லுவாங்க பாருங்க. நம்ம ரேக்கி ஹீலிங் இருக்கு பாருங்க, எனர்ஜி ஹீலிங். பலர் நமக்கு தெரியாம அந்த ஹீலிங் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ரொம்ப சிம்பிளா சொல்லலாமா ஹீலிங் என்னன்னு? மற்றவங்க நல்லா இருக்கட்டும் உங்க மனசு நினைக்குது பாருங்க, அதுதான் ஹீலிங். தெரிஞ்சவரோ தெரியாதவரோ யாரோ ஒருத்தர் அவங்க வாழ்க்கையில கஷ்டப்படுறாங்கப்பா, அவங்க நல்லா இருக்கட்டும்ப்பா அப்படியே மனசார நினைக்கிறோம் பாருங்க, அதுதான் ஹீலிங். அதை நம்ம டெக்னிக்கா கத்துக்கிட்டு செஞ்சா அது ரேக்கியில கத்துக்கிட்டா ரேக்கி ஹீலிங், பிராணிக் ஹீலிங்ல கத்துக்கிட்டா பிராணிக் ஹீலிங், டிஎன்ஏ ஹீலிங் கண்டா டிஎன்ஏ ஹீலிங். அதுக்கு பேர் அவ்வளவுதான். பேசிக்கா எல்லாரும் நல்ல மனிதர்களாக தான் நாம் இருக்கிறோம். அடுத்தது மேனிஃபெஸ்டேஷன். நமக்கு எது வேணுமோ அதை அடைவதற்கு மனது தெளிவாக இருக்க வேண்டும். மனசு தெளிவா இருந்தாதான் அந்த மனசு தெளிவடைய வைக்கிறதுக்கு இந்த மண்டல ஆர்ட் பார்க்கலாம். நம் இலக்கை நமக்கு எது வேணுமோ அதை அடைவதற்கு விசுவலைசேஷன். அப்ப இந்த மண்டல ஆர்ட் இது மோஸ்ட்லி யோகா சென்டர்ஸ், மந்திர வழிபாடு, கோயில் எல்லாம் இருக்கு இந்த மண்டல ஆர்ட். நமக்கு தெரியல. இப்ப மண்டல ஆர்ட்ங்கிறதுக்கும் எந்திரம் சொல்றோம் பாருங்க, எந்திரம் காப்பர்ல எல்லாம் வரைகிறோம் பாருங்க எந்திரம், அதுக்கும் உள்ள வித்தியாசம் பாத்தீங்கன்னா மண்டல ஆர்ட்ங்கிறது மனநிலையை மையப்படுத்தி ஆற்றல் வடிவம், மனநிலையும் பிரபஞ்சத்தையும் இணைக்கக்கூடியது இந்த மண்டல ஆர்ட். எந்திரங்கிறது தெய்வீக சக்தியை அழைக்கும் புனித வடிவம். இதோட உருவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது மோஸ்ட்லி வட்ட வடிவமா இருக்கும். வட்ட வடிவம், மலர் ஃபிளவர்ல இந்த இதழ்கள் இருக்கு பாருங்க, அந்த மாதிரி வடிவங்களாக இருக்கும். எந்திரம்ல ட்ரையாங்கிள், அப்புறம் சதுரம், ஸ்கொயர், இந்த மாதிரி பல ஷேப்ஸ் இருக்கும். பல ஷேப்ஸ் கொண்டது எந்திரம். மண்டல ஆர்ட்டோட நோக்கம்னு அப்படி பாத்தீங்கன்னா மன அழுத்தத்தை குறைத்து மனதை அமைதிப்படுத்தி மனதை பிரபஞ்சத்தோடு இணைக்க வைக்கக்கூடியது மண்டல ஆர்ட். எந்திரம்ங்கிறது சக்தியை ஈர்க்கக்கூடியது, ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பு, எனர்ஜி லெவல், எனர்ஜி இன்க்ரீஸ் பண்ணக்கூடியது எந்திரம். சரி, மண்டல ஆர்ட்டை தியானத்துல மோஸ்ட்லி பயன்படுத்துவோம். நம்ம சப்கான்சியஸ் மைண்ட் கூட பிரபஞ்சம் கனெக்ட் பண்றதுக்கு பண்ணுவோம். எந்திரம்ங்கிறது பூஜை, மந்திரம் சொல்லும் போது எனர்ஜி லெவல அதை பயன்படுத்துவோம். இப்ப மண்டல ஆர்ட் பயன்படுத்தும் போது மனசுக்கும் பிரபஞ்சத்துக்கும் ஒரு கனெக்டிவிட்டி கிடைக்கும். எந்திரம் பயன்படுத்தும் போது எனர்ஜி கிடைக்கும், சக்தி, அதிர்வலைகள், அந்த ஃப்ரீக்வன்சி கிரியேட் பண்ணக்கூடியதுதான். சரி, இப்படி சொல்லலாமா? மண்டல ஆர்ட்ங்கிறது மனதை அமைதியாக்கும் வடிவம், எந்திரம்ங்கிறது சக்தியை அழைக்கும் அதிகரிக்கும் வடிவம். இப்ப நமக்கு எது தேவை? இப்ப நமக்கு சைக்கோ சிம்பாலில மனசுதான். மனசையும் நம்ம மனசை பிரபஞ்சத்தோட இணைக்கிறதுக்கு தான் தேவைப்படுகிறது. இப்ப மண்டல ஆர்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, ஒரு அமைதியான இடத்துல போய் உட்காந்துக்கோங்க, ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. இப்ப நான் ஒரு சில விஷயங்கள் காமிக்கிறேன், அது பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. அந்த பிரிண்ட் அவுட் எடுத்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அதை பார்த்துக்கிட்டே இருங்க. பார்த்துக்கிட்டு அதை அப்படியே உங்களுக்குள்ள கொண்டு போயிடுங்க. அது உள்ளுக்குள்ள கொண்டு போய் அதை அப்படியே அமைதியா உட்காந்து பார்த்துக்கிட்டே இருங்க. எப்ப கண்ணை மூடி பார்க்கணும், ஃபர்ஸ்ட் கண்ணை திறந்து பார்க்கிறோம். இதை பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணுங்க, ஒரு சின்ன கார்டு மாதிரி போட்டுக்கோங்க. சரிங்களா? இப்ப யாருக்காவது தேவைப்பட்டது அப்படின்னா நம்மளே கூட ரெடி பண்ணி கொடுத்துடலாம். சைக்கோ சிம்பாலஜி சொல்றீங்களா சார்? லேமினேஷன் பண்ணலாங்க. இப்ப லேமினேஷன் பண்ணி உங்களுக்கு வேணும்னா கூட நம்ம தரலாம். ஒரு நல்ல ஒரு ஆயில் பேப்பர்ல பிரிண்ட் எடுத்து லேமினேட் பண்ணி உங்களுக்கு கொடுக்கலாம். சரிங்களா? அதை பார்த்தா பிடிக்கும், பார்க்க பிடிக்கும், பார்க்காமலே பிடிக்கும்.
அதாவது பிசிக்கல் அப்பியரன்ஸ்ல ஃபர்ஸ்ட் டைம் மண்டல ஆர்ட்டை பார்க்கும்போது சிலருக்கு ஓகே சூப்பரா இருக்குன்னு தோணும். அதை பார்க்க பார்க்க சப்கான்ஷியஸ் மைண்ட் அமைதியாகும். அப்படி இது பிசிக்கல் அப்பியரன்ஸ் அப்படியே பார்த்துட்டு கண்ணை மூடும் போது நம்ம பிசிக்கல் அப்பியரன்ஸ்ல பார்க்கல, உள்ளுக்குள்ள பார்க்காமே பிடிக்குது. பிசிக்கலா பார்க்கல, ஆனா பார்க்கிறோம். எப்ப கண்ணை மூடி பார்க்கிறோம். அதை நம்ம கண்கள் மூடிய நிலையில அமைதியா உட்கார்ந்து இருக்கும் போது நம்மளோட எண்ணங்களை அமைதிப்படுத்தி, மனசை அமைதிப்படுத்தி நம்மளையும் இந்த பிரபஞ்சத்தையும் இணைக்கக்கூடியது. ஒரு விஷயம் எப்ப நமக்குள்ள போகுதோ அப்பதான் அது நமக்கானதாகும். புரியுதுங்களா? சரி, இதுதான் மண்டல ஆர்ட். இதுல நிறைய டைப்ஸ் ஆஃப் மண்டல ஆர்ட் இருக்கு. இதெல்லாம் மண்டல ஆர்ட்டோட ஒரு சில வடிவங்கள். இப்ப ஏதாவது ஒரு மண்டல ஆர்ட்டை செலக்ட் பண்ணி அதை பாருங்களேன். ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்க அதை அப்படியே ஜஸ்ட் பார்த்துக்கிட்டே இருங்களேன். இது நார்மலா மொபைல்ல பார்க்க கூடாது, பிரிண்ட் அவுட் எடுத்து பார்க்கணும். இப்போதைக்கு இதை இப்ப நம்ம மொபைல்ல பார்த்துக்கலாம். இதுல பல விஷயங்கள் இருக்கு. பிரபஞ்சத்துல நிறைய கலர்ஸ் இருக்கு. கலர்ஸ்லயும் பார்க்கலாம், பிளாக் அண்ட் ஒயிட்லயும் பார்க்கலாம். இப்ப ஏதோ ஒரு ஆர்ட் ஜஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்களேன். இதோட மையப்புள்ளியை மட்டும் கவனிங்க. ஏதோ ஒரு ஆர்ட்டை செலக்ட் பண்ணிட்டு மையப்புள்ளியை மட்டும் கவனிங்க. மையப்புள்ளியை கவனிக்கும் போது உங்களுக்கு என்ன தோணுது, உங்களுக்குள்ள மனசு என்ன பண்ணுது, அப்ப மனசை கவனிங்க. மையப்புள்ளியை கவனிச்சுக்கிட்டே, சென்டர் பாயிண்ட கவனிச்சுக்கிட்டே மனசுக்குள்ள என்ன நடக்குது, மனம் விரிவடைகிறதா, மனம் குறுகுகிறதா, மனம் அப்படியே இருக்குதா, மனசு டென்ஷன் ஆகுதா, மனசு அமைதியாகுதா, மனசு ரிலாக்ஸா இருக்கா? அதுலயும் இல்ல குருஜி, மனசு அப்படியே காம் ஆகி அந்த சென்ட்ரல் பாயிண்ட் மட்டும் பாக்குறோம். ரொம்ப அமைதி நிலைக்கு போற மாதிரி. கரெக்ட். ஏன்னா இது பிரபஞ்சத்துடைய வடிவம், பிரபஞ்சத்தோட ஒரு ப்ளூ பிரிண்ட் சொல்லணும். பிரபஞ்சம் எப்படிப்பட்டது? அமைதியானது. அந்த பிரபஞ்சத்தோட இணைக்கக்கூடிய விஷயம்தான் இது. மனசு அமைதி நிலை அடைகிறது, காமா இருக்கு. நீங்க எவ்வளவு டென்ஷன், எவ்வளவு ஸ்ட்ரெஸ், எப்படியானது இருந்துக்கோங்க. ஒரு மண்டல ஆர்ட் நீங்க கேட்டீங்கன்னா நான் கூட அனுப்பி வைக்கிறேன். உங்க அட்ரஸ் எல்லாம் கொடுங்க, நான் ஷேர் பண்றேன். நான் ஐ மீன் பிரிண்ட் அவுட் எது வேணுமோ சொன்னீங்கன்னா அதாவது ஒரு ஒரு விஷயத்துக்கும் ஒரு ஒரு மாதிரி மண்டல ஆர்ட் இருக்கு. சரிங்களா? வாழ்வளமுடன் மேடம். ஆக்சுவலா இத வந்து கோலமா நான் போட்டிருக்கேன். பட் ஆனா இந்த ஒரு கண்ணோட்டத்துல நான் இதுவரைக்கும் பார்த்ததில்ல. இப்ப பார்க்கும் பொழுது வந்து அது பெருசாகுது. ஆக்சுவலா வந்து நம்ம பார்க்க அந்த மைய புள்ளி வந்து எனக்கு பிளர் ஆகுது. எம்ப்டியா தெரியுது ஆக்சுவலா. மைண்ட் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லா ஒண்ணுமே எண்ணங்களற்ற நிலையில இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். கரெக்டா நடந்துட்டு இருக்கு. இதைத்தான் நம்ம கோலமா போட்டிருக்கோம். எதுக்கு கோலம் போட்டோம்? அந்த மொத்த பிரபஞ்ச சுழற்சியையும் நம்ம வீட்டு வாசல்ல கொண்டு வந்து வைக்கிறோம். அந்த கோலத்தை தாண்டி வீட்டுக்குள்ள வரவங்களுக்கு யாருக்கு ஸ்கிரீன் ஷேர் பண்றது? மல்லிகா மேடம் ஸ்கிரீன் ஷேர் பண்ணாதீங்க. தேங்க்யூ. சரி, இப்ப வீட்டு வாசல்ல அந்த மொத்த பிரபஞ்சத்தோட சுழற்சியும் கொண்டு வைக்கும் போது ஒரு ஒரு டிசைன். அந்த கோலத்தை தாண்டி நம்ம வீட்டுக்குள்ள யாரோ ஒருத்தவங்க வராங்க. வரும்போது அந்த பிரபஞ்ச சுழற்சிக்குள்ள இருந்து வெளியில வராங்க. அவங்க மனசு அமைதியடைந்துவிடும் தானாக. அதுக்குதான் கோலம் போடுறது. எத்தனை பேருக்கு கோலம் போட தெரியும்? எஸ்,
அரிசி மாவு எத்தனை பேர் கோலம் போட தெரியும்? எஸ். எஸ். காலையில 6 மணிக்கு கோலம் போட்டாச்சு. 6:30 மணிக்கு வீட்டுக்கு போனா கோலத்தை காணும். எங்கன்னு கேட்டா எறும்புலாம் சாப்பிட்டு போயிடுச்சு அரிசி மாவை. ஓகே. இப்ப கோல மாவை நம்ம என்ன பண்றோம்? கோல மாவுல போடுறோம் சுண்ணாம்பு. அதை விட அட்வான்ஸ் டெக்னாலஜி ஸ்டிக்கர் ஒட்டது அந்த காலம். இப்ப பெயிண்ட் அடிச்சிடுறது. சரி. இப்ப அடுத்த மணல் ஆர்ட் இன்னொன்னு பார்க்கலாமா? இந்த மாதிரி பல வடிவங்கள் இருக்கு. அப்ப இது பிளாக் அண்ட் ஒயிட்ல மட்டும் தான் பார்க்கணுமா? இது எப்படி இருக்கு? கலர்ல பார்க்கும்போது எப்படி இருக்கு? இன்னும் நல்லா ரொம்ப கலர்ஃபுல்லா இன்னும் நல்லா இருக்கு குருஜி. இன்னும் நல்லா இருக்கு. இத பார்க்க உங்க மனசு இன்னும் என்ன ஆகுதுன்னு கவனிங்க. ஏதாவது ஒரு மண்டல ஆர்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை அப்படியே உத்துங்க. ஜஸ்ட் சென்டர் ஆஃப் த பாயிண்ட மட்டும் கவனிங்க. எது உங்களை அட்ராக்ட் பண்ணுதோ அதை மட்டும் கவனிங்க. இப்போ உங்க மனசு எப்படி இருக்கு? பிளாக் அண்ட் ஒயிட்ல பார்த்ததை விட கலர்ஸ்ல பார்க்கும்போது இன்னும் அதுல கொஞ்சம் இன்வால்மெண்ட் அதிகமாகி கொஞ்சம் சீக்கிரம் அதை அப்சர்வ் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி தோணுது குருஜி. சூப்பர். இப்ப பிளாக் அண்ட் ஒயிட்ல பார்க்கும்போது மனது அமைதி அடைந்தது. கடல்ல பார்க்கும்போது அமைதியான மகிழ்ச்சி அடைகிறதா? ஆமாஞ்சி. எஸ். அப்ப ஒவ்வொரு கலருக்கும் ஒரு ஒரு விஷயம் உண்டு. கலர் தெரப்பி நம்ம இதை கத்துக்கலாம். எங்க எஸ்பிடி வருது பாத்தீங்களா? சரயோகம், பஞ்சபட்சி, தாந்திரிக பரிகாரம். அது மூணுமே நம்ம படிக்கும்போது கலர் தெரப்பி, இஎஃப்டி டேப்பிங், சுவிட்ச் வேர்ட், ஏஞ்சல் நம்பர்ஸ், இது எல்லாமே நம்ம அந்த கோர்ஸே ஃப்ரீயா இருக்கும். ஃப்ரீயா கிடைக்கும் அந்த கோர்ஸே. தனியா படிக்கணும்னா அந்த 4 சேர்த்து 5400 சம் ஃபீஸ் பே பண்ணி கத்துக்கலாம். அது கலர் தெரப்பில கத்துக்கலாம். அப்ப நம்ம மனசு அமைதி அடைய வேண்டும் என்றால் நம்ம மனசு எதை நோக்கி போகும்ன்றது தெளிவு கிடைக்க வேண்டும். அப்ப தெளிவா போகும்போது அமைதியா இருக்கும். அமைதியா இருக்கும்போது தான் தெளிவு கிடைக்கும். அப்ப இந்த மண்டல ஆர்ட்ங்கிறது பிரபஞ்சத்துடைய ப்ளூ பிரிண்ட். உடனே ப்ளூ பிரிண்ட்னா ப்ளூ கலர் இல்லைன்னு சொல்லாதீங்க. நம்ம நார்மலா சொல்லக்கூடிய லாங்குவேஜ் ப்ளூ பிரிண்ட்ங்கிறது. சரிங்களா? அப்ப இந்த மண்டல ஆர்ட்டை பார்க்க நம்ம மனசு மகிழ்ச்சி அடையும், தெளிவடையும், நம்ம வாழ்க்கைக்கு எது வேணும் தெளிவா புரியும், ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இப்ப நம்ம பெருசா ஒரு மெடிடேஷன் பண்ணல, 1/2 மணி நேரம் உட்காந்து மெடிடேஷன் பண்ணல, ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் தான் இதை பார்க்கிறோம். அப்ப எவ்வளவு பவர்ஃபுல்லானதுன்னு பாருங்க. நம்ம கண்ண மூடி உட்காந்து இப்ப என்ன பண்ணுங்க, இது அப்படியே ஏதோ ஒரு மண்டல ஆர்ட்டை செலக்ட் பண்ணிக்கிட்டு அதை அப்படியே பார்த்துக்கிட்டே என்ன பண்ணுங்க, அதை அப்படியே உங்க உள்ளுக்குள்ள கொண்டு போய் வச்சிருங்க. கண்ண மூடி உள்ளுக்குள்ள கொண்டு போய் வச்சு உள்ளுக்குள்ள போய் பாருங்க, அது எப்படி இருக்குன்னு கவனிங்க. அப்ப மனநிலை எப்படி இருக்குன்னு கவனிங்க. பிரபஞ்சமே நமக்குள்ள வந்த மாதிரி இருக்குங்களா? ஏற்கனவே கிளார் வாயின்ட் தான் நீங்க. ஏற்கனவே கிளார் ஆடியன்ட்டா மாற வேண்டியது. கிளார் வாயின்ட் அப்படின்னா சூட்சமத்தை பார்க்கக்கூடியவர்கள். சூட்சம சவுண்டை கேட்கறது கிளார் ஆடியன்ட்.
சரிங்களா? அப்ப இத பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகும்போது பிரபஞ்ச ரகசியங்கள் நமக்குள்ள கிடைக்க ஆரம்பிக்கும். இத அப்படியே பார்த்துக்கிட்டே கண்டோம்னா பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆயிருப்போம். நமக்கு என்ன வேணுமோ அதை அப்படியே உள்ளுக்குள்ள திங்க் பண்ணும்போது அதற்கான விடை, அதற்கான சொல்யூஷன் எல்லாமே பிரபஞ்சத்துல நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். சொல்லுங்க சார். நம்ம பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகுறதுக்கு, மேனிஃபெஸ்டேஷன் பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருப்போம். இது சிம்பிள் டெக்னிக். பிரபஞ்ச ரகசியங்கள் நாம் புரிந்து கொள்வதற்கு, பிரபஞ்சத்தோட இணைவதற்கு. என்னோட யூனிவர்ஸ் கூட நான் இணையணும்னா இதை செஞ்சாலே போதும். அப்ப மண்டல ஆர்ட்ங்கிறது அவ்வளவு பவர்ஃபுல்லானது. சொல்லுங்க மேடம். இது சைக்கோ சிம்பாலஜியோட ஒரு பார்ட். இப்பதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கு போக 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 இன்னும் சில குறியீடுகள் கத்துக்க போகிறோம். அந்த குறியீடுகளை கத்துக்கிட்டு அது எதற்காக பயன்படுத்த போகிறோம் அதையும் கத்துக்கிட்டு நம்ம பயன்படுத்தி வாழ்க்கையை முன்னேற்ற போகிறோம். உங்களுக்கு வேற ஏதாவது கேள்விகள், டவுட் இருந்தா கேளுங்க. குருஜி, இது எங்களுக்கு குரூப்ல அனுப்பி விடுவீங்களா? ஷேர் பண்றேன் மேடம். தேங்க்யூ குருஜி. குருஜி, இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்லைட் போட்டீங்களே, இன்னும் பல வடிவம் சொல்லி அதை ஒரே ஒரு வாட்டி காட்டுங்களேன். ஓகேங்க இதுக்கு சார். முன்னாடி இதுல ஒவ்வொரு ஷேப்பும் பார்க்கும்போது ஒரு ஒரு மாதிரியான மனநிலை மாறும். கேலக்சி, பால்வெளி மண்டலம். இதுக்கு பல அர்த்தங்கள் இருக்கு. சரி, நமக்கு ரொம்ப டெப்த்தாலாம் இதை பத்தி தெரியாதுங்க. இது எப்படி செலக்ட் பண்ணுறதுன்னு கேட்டா ஒரு 10, ஒரு 7, 8 மண்டல ஆர்ட் எடுத்துப்போம். எது உங்களை அட்ராக்ட் பண்ணுதோ அது மட்டும் எடுத்துக்கோங்க. ஏன் உங்களை அதை அட்ராக்ட் பண்ணுது அப்படின்னா உங்களுக்கு அதோட சக்தி நிலை தேவைப்படுகிறது. அதுக்காக தான் உங்களை அட்ராக்ட் பண்ணுது. அப்ப எது எந்த எனர்ஜி சொல்லுங்க. நார்மலா ஃபர்ஸ்ட் நம்ம பிளாக் அண்ட் ஒயிட்ல பார்த்ததை விட கலர்ல பார்க்கும்போது அது இன்னும் நம்மள ஈஸியா அஃபெக்ட் ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். எதனால குருஜி அது? ஏன்னா பிரபஞ்சமே கலர்ல தான் இருக்கு. கலர் கலர் ஓ, அந்த வண்ணத்திற்கான மகிமை அது அப்படிங்கிற எஸ், கரெக்டா? கலருடைய ஃப்ரீக்வன்சி. ஃப்ரீக்வன்சி. ஓகே குருஜி. சரிங்களா? சரி, வேற ஏதாவது கேள்விகள் இருந்தா கேளுங்க. நம்ம தேர்ஸ்டே அன்னைக்கு, வியாழக்கிழமை அன்னைக்கு மறுபடியும் இன்னும் சில விஷயங்கள் குறியீடுகளோட கத்துக்கலாம். எது எதுக்குன்னா உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்திக் கொள்ளும் தன்மையை அதிகரிப்பதற்கு, ஞாபக சக்தி அதிகப்படுத்தி ஒன்னொன்னுக்கும் ஒரு ஒரு குறியீடுகள் இருக்கு, சின்னங்கள் இருக்கு. அந்த சின்னங்கள் பார்க்க 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 நமக்குள்ள அந்த தன்மை மாறிவிடும். இது டைரக்டா சப்கான்சியஸ் மைண்டுக்கு போய் சப்கான்சியஸ் மைண்ட்ல பிரபஞ்ச மனசுக்கு போய் பிரபஞ்ச மனசையும் சப்கான்சியஸ் மைண்டையும் ஒன்னா இணைத்து நமக்குள்ள கொண்டு சேர்க்கக்கூடிய விஷயங்கள். ஜி, அந்த கலர்ஸ் கூட பர்டிகுலர் கலர் நமக்கு நீடடுங்கிறதுனால அந்த பர்டிகுலர் கலர் இது நம்ம அட்ராக்ட் பண்ணுதுங்களா நம்மள? கரெக்ட். உங்களுக்கு பிடிச்ச கலர் ஒண்ணு இருக்கும், நீங்க உபயோகப்படுத்தக்கூடிய ஒண்ணு இருக்கும். எனக்கு இந்த கலர் தான்ப்பா பிடிக்கும், எனக்கு பிங்க் கலர் தான்ப்பா ரொம்ப பிடிக்கும். எஸ், நம்ம அதிகமா பயன்படுத்துறது பிளாக் பயன்படுத்திக்கிட்டு இருப்போம்.
ஏன் பிடிச்சது ஒண்ணா இருக்கு, ஏன் பயன்படுத்துறது ஒண்ணா இருக்கு? அறிவை வச்சு காரணங்கள் 1000 சொல்லலாம். பிளாக் வந்து சீக்கிரம் அழுக்காகாது, அழுக்கு பெருசா தெரியாது, இந்த மாதிரி பல காரணங்கள் சொல்லலாம். ஆனா நம்ம சப்கான்சியஸ் மைண்டுக்குள்ள வேற ஏதோ ப்ரோக்ராம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த ப்ரோக்ராமுக்கு தகுந்த மாதிரிதான் அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். சரி, இப்போ உதாரணத்துக்கு இப்படி வச்சுக்கலாம். நீங்க அதிகமா பிளாக் கலர் யூஸ் பண்றீங்க, உங்கள் வாழ்க்கை ஒரு விதமா போயிட்டு இருக்கு. உங்கள் வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்றால் நீங்க அதிகமாக பயன்படுத்தக்கூடிய கலரை வேற எதுக்கு மாத்துங்க. உங்களுக்கு தெரியாம உங்க சப்கான்சியஸ் ரீப்ரோகிராமா மாறி வாழ்க்கை உங்களுக்குள்ள வேற விஷயத்த கொண்டு வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவ்வளோ பவர்ஃபுல்லானது கலர்ஸ். இப்ப இப்படி சொல்லலாமா, உங்களுக்கு பிடிச்ச கலர் ஒண்ணு, நீங்க பயன்படுத்தக்கூடிய கலர் ஒண்ணு. அப்போ உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கை நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கை எது? அது என்னப்பா தெரியல. அதுக்குதான் பிரபஞ்சத்தோட இணைய வேண்டும். பிரபஞ்சத்தோட எப்படி இணைவது? இந்த ஆர்ட்டை ஜஸ்ட் பார்த்தாலே போதும். பார்த்தாலே போதும். இந்த ஆர்ட் எப்ப பார்க்கணும் அப்படின்னா, காலையில எழுந்திரிச்சோன்னு ஒரு 10 நிமிஷம், ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே பார்த்துக்கிட்டே மீதி 7-8 நிமிஷம் கண்ணை மூடிட்டு உள்ளுக்குள்ள கொண்டு போய் பாருங்க. நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இதை மொபைல்ல பார்க்கக்கூடாது, லேப்டாப் அந்த இதில் பார்க்கக்கூடாது, பிரிண்ட் அவுட் எடுத்து தான் பார்க்கணும். ஏன்னா மொபைல்ல பார்க்கும்போது, லேப்டாப் அந்த ஸ்க்ரீன்ல, கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது அதுல இருந்து ஒரு ப்ளூ கலர் வேவ்ஸ் நம்ம கிட்ட வந்துகிட்டே இருக்கும். பை டிஃபால்ட்டா ப்ளூ கலர் வேவ்ஸ் மொபைல் கம்ப்யூட்டர்ல வேவ்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அந்த வேவ்ஸ் என்ன பண்ணுனா நம்மளை தூங்க விடாது. அது என்னங்க அது? மொபைலை பார்த்து ஏன் தூங்க விடாது, கம்ப்யூட்டர் லேப்டாப் ஏன் பார்த்து தூங்க விடாதுன்னு கேட்கலாம். அந்த ப்ளூ கலர் வேவ்ஸ் நம்மளை பாதிச்சுக்கிட்டே இருக்கும். இதற்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டா, ஆதிகால மனிதர்கள் வீட்டுக்குள்ள வாழல, காட்டுல வாழ்ந்தாங்க, ஓப்பன் ஸ்கைல வாழ்ந்தாங்க. பகல்ல ஓப்பன் ஸ்கையோட கலர் என்னங்க? ப்ளூ கலர். ப்ளூ கலர் நமக்கு தெரியுமே, நம்ம சப்கான்சியஸ் மைண்ட் நம்ம டிஎன்ஏக்குள்ள வந்து சேர்ந்து ப்ளூ கலர் அப்படின்னாலே அந்த கலர்னாலே முழிச்சிருக்கணுன்ற தன்மைக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. அது தானா டிஎன்ஏல இருக்குது, பதிவாகி விட்டது பல ஆண்டுகளாமா, பல கோடி வருஷங்களாக. அப்ப அந்த ப்ளூ கலர் ஸ்கிரீன் நமக்கு தெரியாம, அந்த ப்ளூ ஸ்கிரீன் நமக்கு ப்ளூ வேவ்ஸ், ஸ்கிரீன் கிடையாது, ப்ளூ வேவ்ஸ் நமக்கு வர சரியா தூக்கம் வராது. அப்போ பிரிண்ட் அவுட் எடுத்து பார்க்கும்போது எந்த வேவ்ஸும் அதுல இருந்து வராது. இந்த கலர் அந்த வேவ்ஸ் மட்டும் தான் நமக்கு கிடைக்கும். அதுக்கு பெரிய ஆராய்ச்சியே இருக்குது, பெரிய ரகசியமே இருக்குது. ஒரு ப்ளூ ஸ்கிரீன்னால நமக்கு என்ன நடக்கும்ன்றத. ஒரு வெளிச்சம் இருந்தா நம்ம உடம்புல வந்து எக்கச்சக்கமான விஷயம் வளராது. நைட்டு தூங்கும் போது நைட் லேம்ப் இல்லாம தான் தூங்கணும், இருட்டுல தான் தூங்கணும். வெளிச்சம் இருந்தா அங்க போட்டோசிந்தசிஸ் நடக்கும். அது தாவரங்கள் மட்டும் பண்ணல, நம்ம ஒரு செல்லுக்குமே போட்டோசிந்தசிஸ் நடக்கும். அப்போ ஒரு செல்லு முழிச்சுக்கிட்டு இருக்கும். லைட்டை போட்டுட்டு தூங்கணும்னா நம்ம தூங்குவோம், செல் முழிச்சிட்டு இருக்கும், உடம்பு டயர்டா இருக்கும். இருட்டுல தான் போட்டோசிந்தசிஸ் நடக்காது. அப்ப எந்த லைட்டுமே இல்லாம அந்த கும் இருட்டுன்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த இருட்டுல தூங்கும் போது ஒரு செல்லுமே ரெஸ்ட் எடுக்கும். அப்ப காலையில எந்திரிக்கும் போது உடம்பு ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இந்த மாதிரி பல ரகசியங்கள் இருக்கு நமக்கு தெரியாம. இப்ப நம்ம சமுதாயம் என்ன சொல்றாங்க, நைட் லேம்ப் போட்டு தூங்கு, இருட்டுல தூங்காத, டக்குன்னு கண்ணை முடிச்சு பார்த்தா உனக்கு ஒண்ணும் தெரியாது, மொபைலை பார்த்துட்டு தூங்கு. இந்த மாதிரி பல விஷயங்கள் நமக்கு தெரியாம நம்மள சப்கான்சியஸ் மேல ரீப்ரோகிராம் பண்ணி வச்சிட்டாங்க சமுதாயம். சிலருக்கு பயம், இருட்டுல தூங்கினா பயம். தூங்கின பிறகு என்னங்க பயம்? கண்ணை மூடிட்டீங்க, ஆமா, கண்ணை மூடின பிறகு வெளிச்சமா இருக்கா இருட்டா இருக்கா? இருட்டாதான் இருக்கு. அப்புறம் வெளியில லைட்டு. நடுராத்திரில கண்ணு முடிச்சு பார்க்கும்போது, அது நடுராத்திரில கண்ணு முடிச்சு பார்க்கும்போது பக்கத்துல சுவிட்ச் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க, சுவிட்சை தட்டுங்க, லைட் எரிய போகுது, அவ்வளவுதான். இல்ல மொபைல் எப்படியும் பக்கத்துல வச்சு தூங்க போறோம், மொபைல் வச்சு டார்ச் ஆன் பண்ணுங்க, சிம்பிள்.
ஒரு செல்லுக்குமே அந்த முழு சக்தி எப்ப கிடைக்கும்னா முழுசா ரெஸ்ட் எடுக்கும்போது கிடைக்கும். எப்ப முழுசா ரெஸ்ட் எடுக்கும்? இருட்டுல இருந்தா ரெஸ்ட் எடுக்கும். எப்ப இருட்டுல இருப்போம்? இயற்கையான இருட்டு நைட்டு. அப்ப லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு தூங்க வேண்டியதுதான். அப்ப பிரபஞ்சத்தோட ஈஸியா இணைவோம். எப்ப இந்த ஆர்ட் பார்க்கும்போது நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த ஆர்ட்டை பார்த்துட்டு அப்படியே படுத்துட்டோமா, இது என்ன பண்ணும்? இந்த ஆர்ட்டை நம்ம சப்கான்சியஸ்குள்ள போய் பதிஞ்சிருச்சா, சப்கான்சியஸ் என்ன பண்ணும்? பிரபஞ்ச சக்தியோட பிரபஞ்சத்தோட போய் இணைந்திருச்சா, பிரபஞ்ச மனசோட. இப்ப என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? இந்த ஆர்ட் பாக்குறதுனால எனக்கு பொருளாதாரம் வந்து சேர வேண்டும் என்றால் பொருளாதாரத்தை இருக்கக்கூடிய தன்மை நமக்குள்ள தானாக வளர ஆரம்பிச்சிடும். எனக்கு பொருளாதாரம்லாம் அடுத்தது பாத்துக்கிறேங்க, முதல்ல எனக்கு இன்ட்யூஷன் வேணும். எஸ், அப்ப அதற்கான குறியீடு பார்க்கும்போது இன்ட்யூஷன் கெப்பாசிட்டி தானாக வளரும். பிரபஞ்சத்தோட இணைந்து அடுத்தது என்ன நடக்க போகுதுன்றத பிரபஞ்சம் நமக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம என்ன செய்யணும்னு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. யாரு? பிரபஞ்சமே நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. யார் மூலியமா? நமது மனம் மூலியமாக. மனம் இங்க அக்செப்ட் பண்ணிடுச்சுன்னா, அது மனசு ஒத்துக்குச்சுன்னா பிரபஞ்சம் நமக்கு சொல்லிக் கொடுக்கறது புரியும். அது எப்படிவா பிரபஞ்சம் எனக்கு சொல்லிக் கொடுப்பாங்க? யார் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க? மனிதன். சில சமயம் மனித நிலையில வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. சில சமயம் நம்ம மனசே நம்ம கிட்ட பேசும், இதை செய், இதை பண்ணுன்னு. சில சமயம் நம்ம குருமார்கள் நம்ம கிட்ட வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. எப்படியோ சொல்லி கொடுத்துருவாங்க. சொல்லி கொடுக்கும்போது அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா பிரபஞ்சம் சாதாரண ஃப்ரீயா விட்டுருவாங்க. நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன்னு மனசை வச்சு மறுபடியும் ஏதாவது ஒரு பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா அடிவாத கொடுத்து சொல்லி கொடுத்துருவாங்க. ஆனா சொல்லி கொடுத்துருவாங்க. ஏன்னா அதற்கான முயற்சி தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம முயற்சிக்கான விளைவு கொடுத்துருவாங்க. சரி, இப்ப என்ன பண்ணலாம்னு கேக்குறீங்களா? உங்களுக்கு என்ன வேண்டியது ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணிக்கோங்க. அந்த ஆர்ட்டை பாருங்க, பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகுங்க, உங்களுக்கு தானா கிடைக்க ஆரம்பிச்சிடும். கிடைச்சது அக்செப்ட் பண்ணிக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. புரியலையா? பிரபத்திட்டே சொல்லுங்க, பா நீ பேசுற எனக்கு புரியலப்பா, எனக்கு புரிய வைப்பா. பிரபத்திட்டே சொல்லுங்க, அதையும் கொடுத்துருவாங்க. பேசுறது காதல வில்லையா? இப்ப பிரபஞ்சமே நீ பேசுறது எனக்கு காதல வில்ல, எனக்கு புரியுற மாதிரி காதல வந்து பேசு, எனக்கு புரியுற மாதிரி லெட்டர்ஸா காமி. கண்ணை மூடி இருக்கும், முன்னாடி ஒரு நோட்டு புக்ல நோட்டை வந்து அழகா எழுதி காமி. எனக்கு புரியுற மாதிரி, எனக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் தமிழ் தான்ப்பா, தமிழ் எழுதி காமி. எனக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் இங்கிலீஷ் தான், இங்கிலீஷ் எழுதி காமி. இங்கிலீஷ்ல பேசு, தமிழ்ல பேசு, எனக்கு புரிஞ்ச மாதிரி பேசு. அதையும் பிரபஞ்சம் செய்வாங்க. அதுக்கு என்ன ஆகணும்? மனம் அமைதி அடையணும். மனம் அமைதி அடைகிறதுக்கு என்ன பண்ணலாம்? சுலபமான வழி மண்டல ஆர்ட். ரொம்ப சுலபமான வழி. ஓகே, உங்க மைண்ட் வாய்ஸ் சொல்றது கேக்குது. மனசு அமைதி அடைகிறதுக்கு தேவையில்லாம எதையும் பேசக்கூடாது. கரெக்ட் தான், பேசக்கூடாது. தேவையில்லாத விஷயங்கள் செய்யக்கூடாது. கரெக்ட். அப்ப என்ன பண்ணுங்க? கொஞ்சம் நேரம் கொடுங்க. அதாவது மனசை பொறுத்தவரையிலும் நேற்று இன்று நாளை கிடையாது. பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர் கிடையாது. டிஸ்டன்ஸும் கிடையாது. சரிங்களா? கொஞ்சம் அமைதியா இருங்க, கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாம இருங்க. யார? மனசதான். மனசு தானாக நமக்கு புரியுற மாதிரி பேசும். பிரபஞ்சம் பேசுறது புரியும். இப்ப நேரம்ங்கிறது பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர் கிடையாது மனசுக்குன்னும் போது, ஒரு நிமிஷமா இருந்தாலும் சரி, ஒரு மணி நேரமா இருந்தாலும் சரி, ஒரு நாளா இருந்தாலும் சரி, அதுக்கு ஒண்ணுமே கிடையாது. எனிதிங் கேன் ஹேப்பன் அட் எனி டைம். நம்ம மனநிலை மாறுவதற்கு செகண்ட் போதும், அப்படியே சேஞ்ச் ஆயிடும். இத மகாபாரதத்துல
அந்த திருதராஷ்டிரன் அப்படின்றவர் இருப்பாரு, அவருக்கு கண்ணு தெரியாது. போர் நடக்குது இந்த இடத்துல. இங்க இருந்து லைவ் கமெண்ட்ரி கொடுப்பாரு. யார் லைவ் கமெண்ட்ரி கொடுப்பாங்க தெரியுங்களா? சஞ்சயன். இங்க இருந்து லைவ். அப்ப போன் கிடையாது, மொபைல் கிடையாது, வீடியோ கால் கிடையாது. மனசை வச்சு மனசு பேசுவாங்க. அது எவ்வளோ பெரிய ஏரியா. ஒரு போர் நடக்குதுன்னா இந்த பக்கம் 7 அக்ரோனிகள், அந்த பக்கம் 11 அக்ரோனிகள். இந்த பக்கம் நிறைய தலைவர்கள், கிருஷ்ணன், அர்ஜுனன், பஞ்சபாண்டவர்கள், அந்த பக்கம் எக்கச்சக்கமான பேரு. ஆன் த ஸ்பாட்ல இங்க என்ன நடக்குதுன்னு கம்ப்ளீட்டா அங்க டீட்டெயில்ஸ் சொல்லணும்னா எவ்வளவு வேகமா நடக்கணும். கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணது, அர்ஜுனுக்கு உபதேசம் பண்ணதை சஞ்சயன் சொல்றதா தான் இருக்கும். இந்த மாதிரி கிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்ட பேசிட்டு இருக்காரு, இதெல்லாம் சொல்றாரு, அர்ஜுன் இந்த கேள்விலாம் கேட்கிறாரு, கிருஷ்ணர் இதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்காருன்னு மகாபாரதத்துல அப்படிதான் வரும். அப்ப எங்கேயோ ஒரு ஆள் நின்றுகிட்டு அவ்வளோ பெரிய டோட்டல் கிரவுண்டை பிளேஸையும் பார்த்து என்ன நடக்குதுன்னு தெளிவாங்க சொல்லிட்டு இருக்காருல்ல. அப்ப மனசு எப்படிப்பட்ட விசாலமானது. இதுக்கு நேரம் எங்க இருக்கு? அந்த செகண்ட்ல சொல்லிட்டு இருக்காங்க. பட் நமக்கு சமுதாயம் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க? நமக்கு மனசு சரியாகணும்னா 1 நாள் ஆகும், 2 நாள் ஆகும், கொஞ்சம் டைம் கொடுங்க. டைம் இல்ல, டே கொடுங்க. இதுவும் மனசுல பதிந்த பதிவு தான், சமுதாயத்துல கொடுக்கப்பட்ட பதிவு தான். மேபி நம்மளோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸா கூட இருக்கலாம். 2 நாள் ஆச்சுன்னா மனசு கிளியர் ஆயிடும்பா. மேபி ஓன் எக்ஸ்பீரியன்ஸா கூட இருக்கலாம். அலோவ் பண்ணுங்க. அதுக்கு 1 நாள் டைம் கேட்டா 1 நாள் டைம் கொடுங்க. ஃப்ரீயா விடுங்க, போட்டு ப்ரெஷர் பண்ணாதீங்க. ஃப்ரீயா விட்டீங்கனாலே தானே எல்லாமே வந்து சேர்ந்துரும். நீங்க கேட்கிற விஷயம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா ப்ரெஷர் கொடுக்காதீங்க. ரிலாக்ஸா விட்டீங்கன்னா தானா கிடைச்சிரும். ஏன்னா பிரபஞ்சம் அமைதியா இருக்கக்கூடியது. சரிங்களா? நமக்கு என்னன்னா, கூடவே இருந்தா நல்லா இருக்குமே, நமக்கு உடனே கிடைச்சா நல்லா இருக்குமே. இதுவும் மனம் பண்ற வேலைதான். அதே மாதிரி எனக்கு 4 நாள் கழிச்சுதான் எல்லாமே சரியாகுன்றதும் அதுவும் மனம் பண்ற வேலைதான். இப்ப இந்த 2 மனசையும் ஒண்ணாக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியா வாழ்க்கை நடந்துரும். வாழ்க்கை சுலபமாகிவிடும். வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும், நிம்மதியா இருக்கும், ரிலாக்ஸா இருக்கும். சரி, ஓகே. இன்னைக்கு இந்த சில மண்டல ஆர்ட்டை ஷேர் பண்றேன். உங்களுக்கு எது தேவை நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. சப்போஸ் பிரிண்ட் அவுட் வேணும்னா நம்மளே இங்க போட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கோம். உங்களுக்கு எது வேணுமோ சொல்லுங்க. இல்ல எல்லாமே எங்களுக்கு அனுப்புனாங்க கூட ஒரு விஷயத்துக்கும் ஒரு மண்டல ஆர்ட் இருக்கு, அதை நான் கொடுக்குறேன். நீங்க உங்க அட்ரஸ் அனுப்பினா கொரியர் அனுப்பி விடுறேன். குருஜி, வாழ்க்கை மேடம். எனக்கு ரெடி பண்ணி வச்சிருங்க. நான் திருச்செந்தூருக்காக வருவேன் இல்லையா சென்டருக்கு, அப்ப நான் ரிசீவ் பண்ணிக்கிறேன். சரி மேடம், சரி, ஓகே. வாழ்க்கை மேடம். அப்ப திருச்செந்தூர் ப்ரோக்ராம் நீங்க இப்ப கன்ஃபார்ம் பண்றீங்க, குரூப்ல இன்ஃபார்ம் பண்ண சொல்லி. எஸ், சரி. இப்ப விளம்பர நேரம். விளம்பரம்னா நமக்கு நல்லது நடக்கிறதுக்காக குரூப்ல இருக்கிற எல்லாருக்கும் இன்ஃபர்மேஷன் சொல்றாங்க. வர 5ஆம் தேதி அன்னைக்கு காலையில சென்னை ஊரப்பக்கம்ல ஒரு சென்டர் இருக்கு. இங்க இருந்து நம்ம திருச்செந்தூர் கிளம்புறோம். டீமா வேன் புக் பண்ணிருக்கோம். நீங்க வேற ஏதாவது ஊர்ல இருந்தீங்கன்னா அன்னைக்கு நைட்டு வந்து சேர்ந்துருவோம். 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஈவினிங் வந்து சேர்ந்துருவோம் திருச்செந்தூருக்கு. நீங்களும் டேரக்டா திருச்செந்தூர் வந்துடலாம். சென்னையில இருந்து வரவங்க இன்ஃபார்ம் பண்ணிருங்க, நம்ம சென்னையில இருந்து ஒன்னா போகலாம். டேரக்டா திருச்செந்தூர் இருந்தாலும் பரவாயில்ல, அங்க வந்துருங்க. அங்க நம்ம ரூம்லாம் அரேஞ்ச் பண்ணிருக்கிறோம். அங்க ஸ்டே பண்ணி முருகரை பார்த்துட்டு நிறைய விஷயம் நடக்கும். ஒரு ஆன்மீக சுற்றுப்பயணம் ஹீலிங் ஹேண்ட்ஸ் மூலியமாக. அங்க நிறைய விஷயங்கள் சூட்சங்கள் நம்ம பார்க்கலாம். கோயில் எது கட்டியிருக்காங்க, கோயில் போனா என்ன பண்ணணும், எப்படி சாமி கும்பிடணும், இந்த மாதிரி விஷயம் நம்ம நிறைய விஷயம் கத்துக்கலாம்.
சரிங்களா? வரவங்க முன்னாடி என்ன பண்ணுங்க, லீலாவதி மேடம்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறேங்க. 4126 நம்பர் முடியும். முழுசா நம்பர் சொல்ல நோட் பண்ணிக்கோங்க. 9385 99 4126. இந்த நம்பர் கால் பண்ணுங்க. அவங்க இல்லை மெசேஜ் அனுப்புங்க. அவங்ககிட்ட மெசேஜ் அனுப்பல சொல்லுவாங்க, டீட்டெயில் சொல்லுவாங்க. வந்துடுங்க. எல்லாம் ஜாலியாக போயிட்டு வரலாம். ஸ்பிரிச்சுவல் டூர் ஜாலியாக நல்லா இருக்குல்லது, போயிட்டு வரலாம். சரி, வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் என்ன சொல்லுங்க, கேள்விகள் இருந்தா கேளுங்க, இல்லை இப்போதைக்கு கிளாஸ் முடிச்சிடலாம். நேராக நிமிந்து உட்காந்துப்போம். முதுகு தண்டு கழுத்து தலைமுடி நேர்கோட்டில் இருக்கட்டும். உச்சம் தலைக்கு மேல நேர கைகள் வச்சுக்கிட்டு அனைத்தையும் காக்கும் இறைவா, தெய்வீக தந்தை மற்றும் தெய்வீக தாய், தெய்வங்களே, தெய்வ சக்திகளே, மகான்களே, மகரிஷிகளே, ஞானிகளே, சித்தர்களே, தேவர்களே, தேவதைகளே, அனைத்து உதவி செய்யும் தேவதைகளே, அனைத்து குணப்படுத்தும் தேவதைகளே, என் குல தெய்வமே, என் முன்னோர்களே, பஞ்சபூதங்களே, நவ கிரகங்களே, 27 நட்சத்திரங்களே, 12 ராசிகளே, குரு மற்றும் குருமார்களே, பிரபஞ்ச சக்தியே, எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் அனைத்து தொழில்களிலும் எனக்கு உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் என்னை வழிநடத்தி செல்வதற்கும் நன்றி நன்றி நன்றி. உச்சந்தலையில கைகளை வச்சுக்கிட்டு நன்றி உணர்வுடன் நன்றி. புருவ மத்தியில கைகளை வச்சுக்கிட்டு மரியாதையுடன் நன்றி. ஹார்ட் சக்கரால கைகளை வச்சுக்கிட்டு அன்புடன் நன்றி. இந்த நன்றி உணர்வோட அவங்க பிளஸிங்ஸ் அப்படியே நம்ம எடுத்துப்போம். உள்ளங்கைகள் மெதுவா உறவு. உள்ளங்கைகள் கண்கள் மேல வச்சுக்கிட்டு கண்களுக்கும் கைகளுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி உருவாகிறத உணர்ந்து பார்ப்போம். முகத்துக்கு நேரம் கைகள் கொண்டு மகிழ்ச்சியான ஆனந்த பொண்ணுகளோட கண்கள் திறந்து உள்ளங்கைகளை பார்ப்போம். வாழ்க வளமுடன்.